அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க இன்ஜினியர் குரு. இன்னைக்கு நம்ம கடைசி ஆயுதம் டெஸ்ட் 5க்கான ஆன்சர் கீயை விளக்கமா பார்க்க போறோம். இப்பதான் நீங்க முதல்ல நம்மளுடைய சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலிகிராம் லிங்க் வச்சிருக்க, மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த டெஸ்ட் 5க்கான போர்ஷன் என்னன்னா, யூனிட் 5ல வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன், அதாவது இதுல பழமொழி முக்கியமா கேட்கப்பட்டிருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் திருக்குறள்ல ஊக்கமுடைமையும் நடப்பு நிகழ்வுகள்ல அக்டோபர் மந்த் 2025க்கான நடப்பு நிகழ்வுகளும் கேட்கப்பட்டிருக்கும். ஸோ வீடியோக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிகன்றாங்க. ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தெய்வம் ஒன்று நினைக்கும் நாம் ஒன்று நினைக்க. ஸ்ட்ரைட் ஆன்சர் போயிடலாம். இது ஒரு டிஎன்பிசி பிஒய்க்யூ தான். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்றது ரைட் ஆன்சர். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். த மேன் ப்ரப்போசஸ் த காட் டிஸ்போசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆங்கிலத்தில் இருக்கிற பழமொழி. த மேன் ப்ரப்போசஸ் த காட் டிஸ்போசஸ் அப்படின்றது நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். ஆங்கிலத்தில் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின், கூடா நட்பு கேடாய் முடியும்ன்றாங்க. கூடா நட்பு கேடா முடியும். இப்பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேர்கின்றாங்க. இப்போ நம்ம சேரக்கூடாதவங்க சேர்ந்தா, சேரக்கூடாத ஒரு நண்பர்கிட்ட சேர்ந்தா நம்மளுடைய லைஃப் எப்படி போவோம்? பிரச்சனையா போய் முடிஞ்சிடும். அப்ப தீவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும் அப்படின்றது கரெக்ட் தான். தீவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும் அப்படின்றது இந்த பாயிண்ட் கரெக்ட் தான். நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும், இது கரெக்ட் தான். பட் ஆனா இந்த பழமொழி இந்த விஷயத்த உணர்த்துதான்னு கேட்டா கிடையாது. அப்போ ஒண்ணு மட்டும் தான் சரி. ஆன்சர் நமக்கு ஏதான். கூற்று ஒண்ணு மட்டும் சரி. கூடா நட்பு கேடாய் முடியும். இந்த பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்னன்னா, தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும் அப்படின்ற ஒரு பொருளை உணர்த்துது. தேர்ட் கொஸ்டின், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்பழமொழி அமைந்த சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுகின்றாங்க. இது பழமொழி அமைந்த சரியான தொடர். அதாவது ஏவே கரெக்டா தான் இருக்கு நமக்கு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம். இந்த ஏ ஆப்ஷனே கரெக்டா தான் நமக்கு. ஸோ நீங்க படிச்சு பார்த்தாலே ஆன்சர் எடுக்கலாம். அப்படிதான் இருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியா தான் வச்சிருப்பேன். ஒரு 30 கேள்வி மட்டும் தான் கொஞ்சம் டஃபா செட் பண்ணியிருப்பேன். மீதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஸோ அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. பொருத்தமான பழமொழியை கண்டறி. கற்றாரை கற்றாரே காமுறுவர். அப்போ பாம்பரியும் பாம்பின் கால். பாம்பரியும் பாம்பின் கால், அதாவது படிச்சவங்க தான் கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி பாம்பு அறியும் பாம்பின் கால். பாம்புடைய அந்த காலை பாம்பு தான் அறியும் அப்படின்னு சொல்றாங்க. இது உணர்த்தக்கூடிய கரெக்டான மேட்சப்பான பழமொழி எது அப்படின்னா சி தான் ரைட் அண்ட் ஆன்சர். சி இஸ் எ ரைட் அண்ட் ஆன்சர். பாம்பரியும் பாம்பின் கால், கற்றாரை கற்றாரே காமுறுவர். சோ 5வது பாருங்க. பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்வது அப்படின்றாங்க. ஒரு பழமொழியோட சிறப்பே அதை சுருக்கி சொல்றதுதான். ரொம்ப விளக்கிய விரிவாக சொல்ல மாட்டாங்க, பழமையை சொல்ல மாட்டாங்க, பழமொழிகளை சொல்ல மாட்டாங்க, சுருக்கி சொல்லுவாங்க. ஆன்சர் நமக்கு சி இஸ் எ ரைட் ஆன்சர். சி இஸ் எ ரைட் ஆன்சர். சுருக்கி சொல்லுவது. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா. இப்பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்னன்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் எங்க இருக்கு அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் சொலவடைகள் லெசன்ல இருக்கு. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா. குத்துக்கள் பார்த்துருக்கீங்கன்னா அது மழை பெஞ்சாலும் அப்படியே குத்துக்கள் மாதிரி உட்காந்துட்டு இருக்கும், வெயில் காய்ஞ்சாலும் குத்துக்கள் மாதிரி தான் இருக்கும். ஒரு கல்லு, என்னைக்கு வச்ச கல்லு. ஸோ கவலை இல்லாமல் இருத்தல் அப்படின்ற இது சரியானதா இருக்கும். பாம்பே இஸ் ரைட் ஆன்சர். கவலை இல்லாமல் இருத்தல், இதுதான் இது உணர்த்தக்கூடிய பொருளா இருக்கும். சரியான ஆன்சர் கவலை இல்லாமல் இருத்தல். 7வது கொஸ்டின், குடல் கூவுக்கு அழுவதாம், கொண்டை பூவுக்கு அழுவதாம் அப்படின்ற இந்த பழமொழி. சோ இது நிறைவு செய்யணும் அப்படின்னா இதுதான் கரெக்டான ஆன்சர். நிறைவு செய்ய சொல்றாங்க. குடல் கூவுக்கு அழுவும். குடல்னா வயிறு. வயிறு பசிச்ச எது கழுவும்? கூவுக்கு அழுகும். கொண்டை என்ன பண்ண? கொண்ட தலையில பெண்கள் இருக்கக்கூடிய கொண்டை. கொண்டை என்ன எது கழுவும்? பூவுக்காக அழுவும் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்சர் நமக்கு பாம்பே இஸ் ரைட் ஆன்சர். கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி. இந்த பழமொழியை நிறைவு செய்கின்றாங்க. கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி. இப்போ கார்த்திகை மாசம் அப்படின்னா டிசம்பர் மாசம். இப்ப கார்த்திகை மாசம் பாத்தீங்கன்னா குளிர்காலம். இப்ப இந்த குளிர்காலத்துல மேகங்கள் கருப்பு மேகங்கள் காணப்படும். அப்போ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த நிலான்றது தெரியாது. அது அரிதான ஒரு விஷயம். தெரியாதுன்றத கரெக்டான ஆன்சர். அப்ப அது நிலாவை பார்த்தது மாதிரி சொல்றாங்க. கார்த்திகை மாசம் பிறை கண்ட மாதிரி. இது பள்ளிப்பாட புத்தகத்துல இந்த டேட்டா இருக்கு. சோ நோட் பண்ணிக்கோங்க. சோ 9வது கொஸ்டின், பேச்சு வழக்கு சொற்கள் அற்ற. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பேச்சு வழக்கு சொற்கள் அற்ற பழமொழியை தேர்கின்றாங்க. அதை விட்டாலும் கெதி இல்ல, அப்பால போனாலும் விதி இல்ல. இது பேச்சு வழக்குல தான் இருக்கு. அல்லுருவம் பக்கத்துல இருந்தாலும் கில்லுருவம் பக்கத்துல இருக்கக்கூடாது. இதுவும் பேச்சு வழக்குல தான் இருக்கு. அமாசை இருட்டில பெருச்சாலிக்கு போன இடமெல்லாம் வழிதான். இதுவும் பேச்சு வழக்குல தான் இருக்கு. அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். அது பேச்சு வழக்கு சொற்கள் அற்ற. பேச்சு வழக்கு சொற்கள் அற்றன்றாங்க. அப்ப ஆன்சர் டெல்லி இஸ் எ ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கங்க. டெல்லி இஸ் எ ரைட் ஆன்சர்.
10வது கொஸ்டின் பாருங்க. உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்கின்றாங்க. அகல உழுவதை விட ஆழம் உழுவதே மேல்ன்றாங்க. அகலமா நீங்க ரொம்ப இப்படி இப்படி உழுறதை விட நீங்க இப்படி உழுவதை விட நீங்க இப்படி உழுங்க அப்படின்னு சொல்றாங்க. அகலமா வெர்டிகலா போகாம நீங்க என்ன பண்ணுங்க, அரிதாண்டலா போகாம நீங்க வெர்டிகலா உழுங்க அப்படின்றது மேல் அப்படின்றாங்க. இது வந்து உழவு பத்தி சொல்லுதான்னு கேட்டா சரி பார்க்கலாம். வேலியே பயிரை மேய்வது போலன்றாங்க. சோ இது வந்து வேலியே பயிரை மேய்ஞ்சிடுச்சு, சரி ஓகே. வரம்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும்ன்றாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதை. இந்த இடத்துல ஆடிப்பட்டம் தேடி விதை, விதையை பத்த பேசுறாங்க, விதைத்துல பத்த பேச உழவு பத்தி எது பேசுறாங்க அப்படின்னா ஏதான் நமக்கு சரியான ஆன்சர். அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல்ன்றதுதான் உழவு பத்தி சொல்லக்கூடிய ஒரு பழமொழி. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். இந்த பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்ன கேட்கறாங்க. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், அதாவது என்னன்னா ஆற்றுண்ண வேண்டியதில். இது வந்து பள்ளிப்பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி தான். சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா படிச்சவங்களுக்கு கட்டுச்சோறு வேண்டாமா, அதாவது அவங்க எங்க போனாலும் அங்க வந்து பார்த்தோன்னா அவங்க கல்வியின் மதிப்பை கருதி அவங்களுக்கு உணவு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வழிநடை உணவை எடுத்துட்டு போக வேண்டாம், அதாவது கட்டுச்சோறு எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழி தான் இது. கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகுமா. கங்கை, இப்ப காக்கை அப்படின்றது கருப்பா இருக்கும், அன்னம்ன்றது வெள்ளையா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்க. காக்கை அப்படின்றது கருப்பா இருக்கும், அன்னம்ன்றது வெள்ளையா இருக்கும். என்னதான் கங்கையிலே போய் காக்கா முழுகினா கூட அது அன்னமாகுமா? ஆகாது. அப்ப பாவ செயலுக்கு பரிகாரம் கிடையாது, பாவ செயலுக்கு பரிகாரம் இல்லை அப்படின்றதுதான் அது உணர்த்தக்கூடிய பொருள். குந்தி தின்றால் குன்றும் குறையும்ன்றாங்க. உட்காந்தே சாப்பிட்டுட்டு இருந்தா உங்ககிட்ட மலை போல சொத்து இருந்தா கூட, மலை குன்று என்றால் மலையை விட கொஞ்சம் சின்னது, மலை போல சொத்து இருந்தா கூட அது ஆட்டோமேட்டிக் அழிஞ்சிருமா. அப்போ உழைக்காதவன் செல்வம் அழியும் என்ற ஒரு பொருளை உணர்த்துது. உழைக்காதவன் செல்வம் அழியும் என்ற ஒரு பொருளை உணர்த்துது. சிலை மேல் எழுத்து போல, ஒரு சிலை மேல நீங்க ஒரு எழுத்தை எழுதி வைக்கிறீங்க அப்படின்னா அது 10 வருஷம் கழிச்சு ஒரு 100 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட அது நிலைத்து நிற்கும் அப்படின்றது சரியான பொருளா இருக்கும். ஆன்சர் வந்து நமக்கு சிசி ரைட் ஆன்சர். தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லைன்றாங்க. அதாவது என்ன சொல்லணும்னா இந்த இடத்துல ஆள் பற்றாக்குறைன்றத ஆன்சரா கொடுக்காம நேரமின்றி உழைப்பது அப்படின்னு எடுத்துக்கலாம். நேரமின்றி உழைப்பது இஸ் ரைட் ஆன்சர். ஏன் சார் நேரமின்றி உழைப்பது சொல்றீங்க அப்படின்னா ஆள் பற்றாக்குறைன்னு சொல்லக்கூடாது. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை. டிஎன்பிசி நேரமின்றி உழைப்பதை கொடுத்திருந்தாங்க. என்னன்னா இப்ப நீங்க தட்டி போட்ட ரொட்டி, தட்டி விட்டீங்க ரொட்டி, அதை புரட்டி போறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அவன் நேரம் இல்லாம உழைச்சிட்டு இருக்கான். இங்க ஒரு வேலை, அங்க ஒரு வேலை, அங்க ஒரு எல்லா வேலையும் அவன் தான் செய்யறான். அப்ப நேரமின்றி உழைப்பது தான் நமக்கு சரியான ஆன்சரா இருக்கும். மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். இது வந்து லாஸ்ட் டைம் கேட்ட குரூப் 4 கொஸ்டின், பிஒய்க்யூ தான். ஸோ மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். ஓகேங்களா, காசு இருந்தா போதும். ஓகேங்களா, இங்க பணம் தான். ஓகேங்களா, எப்படிப்பட்ட விஷயத்தால பணத்தை கொடுத்து வாங்கிடலாம்னு சொல்லுவாங்க. ஓகே, உயிர் மட்டும் தான் வாங்க முடியாது. கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு, கூழ் ஆனாலும் குளித்து குடி அப்படின்றாங்க. இது உங்களுக்கு தெரியும். ஸோ ஆன்சர் வந்து ஏசி ரைட் ஆன்சர். கொஞ்சம் ஈஸியாக செட் பண்ணியிருந்தேன். ஸ்டார்டிங்ல தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், போக போக கொஞ்சம் டஃப் லெவல் காட்டியிருப்பேன். ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு அறிய உதவும் பழமொழி. நேத்தா வந்து லைவில் நடத்தியிருப்பேன். ஏழை பணக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேறுபாட்டை அறிய உதவும் பழமொழி எது அப்படின்னா இருப்பவனுக்கு புலி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். அவ்வளவுதான். ஆன்சர் வந்து ஏ தான். இருப்பவன் வந்து என்ன பண்ணுவான், சாப்பிட்டு முடிச்சுட்டு புளிப்பா ஏப்ப விடுவான், இல்லாதவன் பசியில ஏப்ப விட்டுட்டு இருப்பான். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க 19வது கொஸ்டின். கிரையிங் சில்ட்ரன் சைல்டு வில் கெட் மில்க் அப்படின்றாங்க. அழுதால் குழந்தை பால் குடிக்கும் இல்ல, அழுத பிள்ளை பால் குடிக்கும்ன்றது ரைட் ஆன்சர். அழுத பிள்ளை பால் குடிக்கும். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு பாம்பே. அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றாதீங்க, கொஞ்சம் மாறுபாடா இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஆர்ட் இஸ் லாங் அண்ட் லைஃப் இஸ் ஷார்ட். இந்த பழமொழி உணர்த்தக்கூடிய சரியானது என்ன கேட்கறாங்க தமிழ்ல. ஆர்ட் இஸ் லாங், லைஃப் இஸ் ஷார்ட். கல்வி கரையில கற்பவன் நான் சில. அப்ப கல்வி கரையில அப்படின்றது பாம்பேசி ரைட் ஆன்சர். எடுத்து பாருங்க, ஈஸியா தான் இருக்கும். சேரிட்டி பிஹைண்ட் அட் ஹோம் அப்படின்றது தானம். சேரிட்டி என்ன, தானம்னு சொல்லுவாங்க. இப்ப தானம், தானம். ஸோ சேரிட்டி பிஹைண்ட் அட் ஹோம் அப்படின்னா தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும். இப்போ ஹோம்ன்ற வார்த்தை இருக்கிற டக்குன்னு வீட்டிலே அப்படின்னு போட்டுறாதீங்க. ஸோ அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. ஸோ தனக்கு மிஞ்சினால்தான் தானமும் தர்மமும் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வந்து நமக்கு சேரிட்டி அப்படின்னா தானம் தானே, அதை வச்சு எடுத்துருக்கலாம். ஓகேங்களா. ஸோ 21க்கு சி சைடு. மைட் இஸ் ரைட்னு சொல்றாங்க. வல்லான் வகுத்ததே வாய்க்கால். ஸோ இது என்ன படிச்சிருப்பீங்க. ஸோ டிஎன்பிசியில் இதில் முக்கியமாக கேட்பாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசர்வ்ட் அப்படின்றாங்க. அதாவது முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா, இது உணர்த்தக்கூடிய பழமொழி இதுதான் தமிழ்ல. டிட் பாட் டேட் அப்படின்றது பழிக்கு பழி. ஒர்க் இஸ் வர்ஷிப், செய்யும் தொழிலே தெய்வம். லிட்டில் ஸ்ட்ரோக்
த ஃபெல் இஸ் கிராண்ட் ஆக்ஸ் அப்படின்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அடிமேல் அடித்தல் அம்மியும், ஆக்சஸ் அப்படின்னா அம்மி தானே. ஸோ அம்மியும் நகரும் சொல்லுவாங்க. இப்போ ஆன்சர் பாத்துருங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ 3, 4, 2, 1. ஆன்சர் வந்து நமக்கு பாம்பே இஸ் ரைட் ஆன்சர். பாம்பே இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்து பாருங்க. இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா செட் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் தான் மெயின் பிச்சே இப்பதான் வருது. 24 கொஸ்டின் மேல தான் மெயின் பிச்சே வருது உங்களுக்கு. எதிர்த்த பகையை, எதிர்த்த பகையை, எதிர்த்த பகையை இளையதாய பொழுத்தே கதித்து கலை என்பதில் இடம்பெறும் பொருள் என்ன கேக்குறாங்க. இது ஒரு பொருள், இது ஒரு டிஎன்பிசியோட பிவைக்யூ தான். அதாவது இது விளக்கம் கொடுத்துருவோம். தனிமரம் காடாதலில் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பகை, இது உணர்த்தக்கூடிய பொருள் என்னன்னா, ஒரு அரசன் இருக்கான். ஒரு அரசனுக்கும் ஏன்னு வச்சுப்போம், பின்ற ஒரு அரசன், 2 அரசர்கள் இருக்காங்க. இவர்கிட்ட கிட்டத்தட்ட நிறைய படைகள் இருக்கு, இவர்கிட்ட கிட்டத்தட்ட நிறைய படைகள் இருக்கு. 2 பேருமே போர் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர்கிட்ட இருக்கக்கூடிய பகைகளை இவர் காசு கொடுத்து இவரு விலைக்கு வாங்கிட்டாருன்னா, இவர்கிட்ட யார் மட்டும் இருப்பாங்க? ஏ மட்டும் தான் இருப்பாரு. இங்க அவர் அரசர் மட்டும் தான் இருப்பாரு. மற்ற படை வீரர்கள் இங்க வந்துருவாங்க. இப்படி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுதான் சொல்றாங்க, எதிர்த்த பகையை இளையதாக பொழுத்தே கதித்து கலை. அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லாரையும் நீ வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கிட்டேன்னா இப்ப நீ மட்டும் தான் நிப்ப. ஓகேங்களா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய அடியாட்களை நான் வாங்கிட்டேன், நீ மட்டும் தான் நிக்கிற. அப்ப தனி மரம் காடாகாது. இப்ப நீ தனி மரமா நிக்கிற, நீ வந்து இப்ப காடு கிடையாது, நான் தான் காடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தனி மரம் காடாதல், நீ காடாக மாட்ட அப்படின்னு சொல்லி உணர்த்தக்கூடிய ஒரு பொருள் தான் இது. சோ தனிமரம் காடாதல் இல் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பழமொழி குறித்த 400 பாடல்களுமே விளக்கமா யூடியூப்ல கொடுப்போம். ஓகேங்களா? கண்டிப்பா கொடுப்போம். ஓகேங்களா? சோ அடுத்து இதுக்கு ஆன்சர் தான் சுரையாழ அம்மி மிதப்ப. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு பொருளா கொடுக்காம நான் ஷார்ட் கட்டா சொல்லி கொடுத்துறேன். சுரையாழ அம்மி மிதப்ப. இப்போ சுரக்கா இருக்கு பாத்தீங்களா? சுரக்கா, அந்த சுரக்கா வந்து தண்ணிக்குள்ள போயிடுமா. சுரக்கான்றது மிதக்கக்கூடிய தன்மை கொண்டது. அது உள்ள தண்ணிக்குள்ள போவாது. நான் அம்மிக்கல் இருக்குல்ல, அம்மிக்கல்லு, இந்த அம்மிக்கல் மிதக்குமா. அது எப்படிரா? சுரக்கா வந்து மிதக்கக்கூடிய தன்மை கொண்டது, அது தண்ணிக்குள்ள போயிடுமா. அம்மிக்கல்லு தண்ணிக்குள்ள போயிடும், ஆனா அது வந்து கடல் மேல மிதக்குமா. இது ரெண்டுமே நடக்காத நிகழ்வு. ஓகேங்களா? நடவாத செயல் ரைட் ஆன்சர். இது உணர்த்தக்கூடிய பொருள் என்னதான்? நடவாத செயல். அடுத்து பாருங்க 26 பாருங்க. பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால். இந்த இடத்துல புகவா என்றால் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல சொல்றாங்க பாரி மகளிர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா பொன் தட்டுல வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு போட்டு உணவு போட்டு என்ன பண்ண கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்ப புகவா என்றால் உணவு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? புகவா என்றால் உணவு. இதை நோட் பண்ணிக்கோங்க. பயன் நோக்கி செய்வது உதவியாகாது. இந்த இடத்துல இதுக்கு நான் விளக்கமே கொடுக்க விரும்பல. நான் வந்து இது விளக்கம் நிறைய கொடுத்தா நீங்க கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்க. ஓகே, பழமொழி பொறுத்திருக்க ஷார்ட்கட் மட்டும் சொல்றேன். இப்ப இதுதான், இது வந்து பழமொழி 400 புத்தகத்தில் இப்படிதான் கொடுத்திருக்காங்க. என்னன்னா இதுக்கு மட்டும்தான் இந்த பொருள் வரும். பாருங்க, பயன் நோக்கி செய்வது உதவியாகாது. இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னா செய்வது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த கீவேர்டு வந்து நமக்கு என்னன்னா கீவேர்டு வந்து நமக்கு செய்வது. இப்ப நம்ம எதை செய்வோம் அப்படின்னா, ஐரை விட்டு வரால் வாங்குபவன் கொடுத்திருக்காங்கல்ல, இதுதான் ஆன்சர். இதுக்கு ஐர மீன் இருக்குல்ல, ஐர மீன், இந்த ஐர மீனை போட்டுட்டு உங்க பேசி இது ஒரு உண்மையான பொருள் என்ன சொல்ற பாருங்க. பொருள் விட ஷார்ட் கட் பெஸ்டா இருக்கும். ஐர மீனையும் வரால் மீனையும் செஞ்சு சாப்பிடணும், அப்ப செய்வது அப்படின்ற ஒரு பொருள் வரும். எக்ஸாக்டா இது வந்து பழமொழி 400 புத்தகத்துல ஐரை விட்டு வரால் வாங்குபவர் என்ற பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா, பயன் நோக்கி செய்வது உதவியாகாது அப்படின்றதுதான். பட் இதுக்கு விளக்கம் தெரிஞ்சா ஓகே. பட் விளக்கம் தெரிஞ்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். 400 படிக்க முடியாது, எல்லாமே ஷார்ட்கட்ல படிச்சுக்கங்க. அப்ப செய்வது அப்படின்னா எதை செய்யணும்? ஐர மீன் குழம்பு செய்யணும், வரால் மீன் குழம்பு செய்யணும். அப்ப செய்வதுன்ற வார்த்தையை வச்சு லாக் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப இதோட உணர்த்தக்கூடிய பொருள் சொல்றேன் பாருங்க. ஐர மீன் வந்து குட்டியா இருக்கும். இந்த ஐர மீன் தூக்கி நீங்க தூண்டில ஐர மீன் மாட்டி என்ன பண்றீங்கன்னா, பெரிய ஒரு வரால் மீனை பிடிக்கிறீங்க. ஓகேங்களா? பெரிய ஒரு வரால் மீன். ஸோ ஒரு பெரிய ஒரு வரால் மீனை பிடிக்கிறீங்க. ஓகேங்களா? ஐர மீன் சின்ன மீன், இது ஐர மீனை விட்டு நீங்க பெரிய வரால் மீனை பிடிக்கிறீங்க. அப்ப என்னன்னா, யாரோ ஒருத்தருக்கு கொஞ்சமா நீங்க உதவி செஞ்சுட்டு அவங்க கிட்ட பின்னாடி பெருசா ஒரு பலனை எதிர்பார்ப்பீங்கல்ல, அதுதான். அப்ப பயன் நோக்கி செய்வது உதவியாகாதுன்ற பொருள் உணர்த்துது. அப்ப ஐரை விட்டு வரால் வாங்குபவர் அப்படின்னா பொருள் கூட ஞாபகம் வேண்டாம், ஷார்ட்கட் வச்சு போட்டுக்கோ. ஐர மீனையும் வரால் மீனையும் செஞ்சு சாப்பிடணும், செய்வது அப்படின்னு சொல்றாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஷார்ட்கட் தான் சொல்லி கொடுக்குறேன், பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஏறு கன்று ஏற்றாய் விடும்ன்றாங்க. ஏற்றுக்கன்று ஏறாய் விடும். ஓகேங்களா? ஏற்றுக்கன்று ஏறாய் விடும். அதாவது என்னன்னா, குடிப்பிறப்பின் பண்பு குறையாது அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் வந்து பாத்தீங்கன்னா கன்றுக்குட்டி இருக்கு பாத்தீங்கன்னா, கன்றுக்குட்டி
அந்த கன்றுக்குட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த கன்றுக்குட்டி அங்க இங்க கூட மேய்ஞ்சிட்டு இருந்தா கூட கடைசியா என்னவா மாறிடுமா, அது ஏறு உழக்கூடிய ஒரு எருத மாறா மாறிடுமா. அப்ப ஏற்று கன்று, எருத மாட்டுடைய கன்று கடைசியா ஏறு உழக்கூடிய ஒரு இதுவாதான் மாறும்னு சொல்றாங்க. ஏறாய் விடும்ன்றாங்க. அப்ப குடிப்பிறப்பின் பண்பு கொஞ்சம் கூட குறையாது. குடிப்பிறப்பின் பண்பு கொஞ்சம் கூட குறையாதுன்னு சொல்றாங்க. அது கண்டிப்பா அதுவாதான் இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க என்னதான் போயிட்டு புலிக்குட்டி எடுத்துட்டு போயிட்டு நீங்க நாய்க்குட்டியோட வளர்த்தா கூட அந்த புலிக்குட்டியோடைய பண்பு கொஞ்சம் கூட குறையாது. ஓகேங்களா, அதான் சொல்றாங்க. பாதி அழிந்தால் பகை தீராது அப்படின்னு சொல்றாங்க. பாதி அழிந்தால் பகை தீராது என்ற பொருளை தரக்கூடிய பழமொழி எதுன்னு கேக்குறாங்க. ஓடுக ஊரோடுமாறு, ஊர் எப்படி ஓடுதோ அப்படி ஓடிடணும். அப்போ பாதி அழிந்தால் பகை தீராது அப்படின்னா, இப்போ ஊர்ல தான் மோஸ்ட் ஆஃப் என்ன இருப்பானா, இப்ப இது வந்து ரொம்ப யோசிக்காத. ஊர் கீவேர்டு வந்து ஊர் அப்படின்னு எடுத்துக்கோ. ஏன்னா வேற எந்த பழமொழியில ஊர்னு வராது. இதுதான் ஒரு 4 பழமொழியில ஊர். இப்போ ஊர்ல பாதி பேர் எப்படி இருப்பாங்க, உனக்கு பாதி பேரு உனக்கு பகையாளியா தான் இருப்பாங்க. ஊர்ல பாதி பேரு பகையாளியா தான் இருப்பாங்க. இதுதான் ஷார்ட்கட். நீ ரொம்ப யோசிக்காத போட்டு, ஓகே, ரொம்ப யோசிச்சு உனக்கு குழப்பிக்காத. பாதி அழிந்தால் பகை தீராது என்ற பொருளை தரக்கூடிய பழமொழி எது அப்படின்னா, ஓடுக ஊரோடு மாறு. ஓடுக ஊரோடு மாறு, இதுதான் அது உணர்த்தக்கூடிய பழமொழி. ரொம்ப போட்டு குழப்பி டிப்ரெஷனுக்கு போயிடாத. ரொம்ப ஸ்மார்ட்டா படி, எல்லாரும் படிக்கிற மாதிரி படி. ஓடுக ஊரோடு மாறினா ஊருன்றது கீவேர்டு எடுத்துக்கோ. ஊர்ல பாதி பேர் உனக்கு பகையா இருப்பாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சு முடிச்சுக்கோ. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. ஓர்த்து இசைக்கும் பறை, ஓர்த்து இசைக்கும் பறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன சார் ஓர்த்து இசைக்கும் பறை அப்படின்னா, சிம்பிளா சொல்ற பாருங்க. இப்ப நீங்க ஒரு இசை, இந்த இடத்துல கீவேர்டு என்னன்னா இசை தான் அர்த்தம். ஓகேங்களா, இசை அப்படின்னா பறை, பறை இசையை வச்சுக்கோ. பறை இசை இதுதான் கீவேர்டு. இந்த பறை இசை இருக்கு பாத்தீங்களா, பறை இசை. இந்த பறை இசை அடிக்கும் போது கண்டிப்பா என்ன ஆகும், நமக்கு டான்ஸ் ஆனு தோணும். அப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு டான்ஸ் ஆனு தோணும். யாரோ ஒருத்தர் வந்து அந்த நம்ம மனசு சொல்லும், நீ போய் இப்ப டான்ஸ் ஆடு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க ஊர்ல ஒரு மோளம் அடிக்கிறாங்க, அம்மன் தேர் வருது, மோளம் அடிக்கிறான்னு வச்சுக்கோ, பறை இசை அடிக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசு என்ன ஆகும்னா அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும். மனசு சொல்லும், இப்ப நம்ம போய் இறங்கி அந்த ரோட்ல ஆடலாமா அப்படின்னு சொல்லும். அப்ப மாற்றது இது மனம். இந்த இடத்துல மனம்ன்ற ஒரு மனசு, மனம்னா மனசு. இந்த மனசுன்ற வார்த்தை கீவேர்டை வச்சு என்ன பண்ணிக்கோ, ஆன்சரை லாக் பண்ணிக்கோ. ரொம்ப யோசிக்காத. ஓர்த்தி இசைக்கும் பறை என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் எது அப்படின்னா, மாற்ற அரிது மனம். அவ்வளவுதான். நீ ரொம்ப போட்டு அது என்ன இது அப்படின்னு போட்டு ரொம்ப குழப்பிக்காத. ஷார்ட்டா படி, ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்ணு. ஓகேங்களா, ஓர்த்தி இசைக்கும் பறை என்ற பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள்னா, இப்போ பறை இசை வந்து ரோட்ல அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அம்மன் தேர் வரும்போது நம்ம மனசு சொல்லும், போய் இறங்கி ஆடலாமா, நம்மளும் போய் டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு மனசு துடிக்கும். ஏன்னா பறை இசை அடிக்கும் போது நாடி நரம்புல என்ன ஆகும், துடிச்சு டான்ஸ் ஆனன்னு ஒரு ஃபீல் வரும்ல கண்டிப்பா. ஸோ அதான் சொல்ல வராங்க. அது அங்க ஆக்சுவலா அவங்க அதுக்கான பொருள் அது கிடையாது. பட் நான் ஷார்ட்கட்டுக்காக அப்படி சொல்றேன். ஓகேங்களா, கானகத்து உக்க நிலா, கானகத்து உக்க நிலான்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நிலா. இப்ப நிலான்றது எப்படின்னா, நிலா வந்து பாத்தீங்க நிலா. இப்ப நிலா தான் நம்ம ஷார்ட்கட்டா எடுக்கிறோம். நல்லபடி நடவாத நண்பர். ஓகேங்களா, நிலா தான் ஷார்ட்கட். இப்ப நிலான்னா இப்ப இப்ப இங்க ஒரு இங்க ஒரு இதுதான் நான் இப்படிதான் படிச்சேன். ஓகேங்களா, நிலாக்கு நீ நா அப்படின்னு சொல்ற. இப்ப எப்படின்னா, நீ சில பேர் வந்து நீ அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் நீ, சில பேர் வந்து நான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீ தான் தப்பு பண்ண, இல்ல நான் தான் தப்பு பண்ண, நான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கானகத்து உக்க நிலா, ரொம்ப யோசிக்க வேண்டாம். நல்லபடி நடவாத நண்பர். அப்ப நிலான்னா நல்லபடி. இப்ப நிலா வந்து நல்லபடி நடக்காது. நிலா இருக்குல்ல, நிலா வந்து நல்லபடி நடக்காது. மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு வராது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு வராது. அப்போ அது வந்து நல்லபடி நடவாத நண்பர் போல அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்லபடி நடவாத நண்பர். இது வந்து நம்ம அப்படியே படிச்சு வச்சுக்கணும். இது முக்கியமானது. நான் கொடுத்துருக்கிறதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான பழமொழிகள். முன்னாடி கொஞ்சம் ஈஸியா வச்சிருப்பேன், பின்னாடி கொஞ்சம் டஃபா வச்சிருப்பேன். கானகத்து உக்க நிலா என்ற பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்னது, நல்லபடி நடவாத நண்பர் அப்படின்றதா ரைட் அண்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, சான்றோர் அவைப்படி சாகாது பாம்பு. சான்றோர் அவைப்படி சாகாது பாம்பு. இப்போ சான்றோர்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு அவை, சான்றோர்கள் கூடியிருக்கக்கூடிய அவையில பாம்பே போனா கூட அது சான்றோர் என்ன பண்ண மாட்டாங்களா, அதை சாவடிக்க மாட்டாங்களா. அப்போ அது பாம்புன்றது ஒரு பகையாளி, அந்த பகையாளிக்கு கூட சான்றோர்கள் நல்லதுதான் செய்வாங்களாம். அப்போ பகைவர்களுக்கும் அருளுதல் அப்படின்றது ரைட் அண்ட் ஆன்சர். பகைவர்களுக்கும் அருளுதல் அப்படின்றது ரைட்டான ஆன்சரா நம்ம எடுத்துக்கலாம். பகைவர்களுக்கும் அருளுதல் அப்படின்றது ரைட் அண்ட் ஆன்சர். ஷார்ட்டா படிங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கூடாது. ஓகேங்களா, 33வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, தமரை இல்லாருக்கு நகமும் கான் போன்றான்கு. இந்த இடத்துல கான் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க. கான், இந்த கான் என்றது வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஷார்ட் கட் எடுக்க போறோம். ஓகேங்களா, கான் என்றது வார்த்தை வச்சுதான் நம்ம ஷார்ட் கட் எடுக்க போறோம்.
ஓகே, இப்ப பாருங்க, இந்த தமரை இல்லாருக்கு நகரமும் கான் போன்றாங்கு என்ற பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள். இது வந்து ஒரு பழமொழி. இந்த பழமொழி என்ன பொருள் உணர்த்துதுன்னு கேக்குறாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, நகரமும் கான் அப்படின்னா நீங்க நகரத்தை போய் பாருங்க. ஓகேங்களா, நகரத்தை பார்க்க சொல்றாங்க. கான், கான் என்றால் காடுன்ற ஒரு பொருள் வரும். இப்ப இங்க இந்த இடத்துல நகரமும் கான் அப்படின்னா, நகரம் அப்படின்னா, நகரமும் அப்படின்னா, நகரம்னா அர்பன், வில்லேஜ், நகரம்னு சொல்லுவோம்ல, நகரம். இப்ப நகரத்துல போய் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நிறைய படிச்சவங்க இருப்பாங்க. அப்ப நகரத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா நிறைய படிச்சவங்களோட நீங்க தொடர்பு கொள்ள முடியும். ஸோ கற்றோரோடு தொடர்பு கொள்க, இதுதான் வந்து அது உணர்த்தக்கூடிய பொருள். ஓகே, கற்றோரோடு தொடர்பு கொள்க. இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வச்சு படிங்க. ஓகேங்களா, ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். கீவேர்ட்ஸ் வச்சு படித்தீங்கன்னாவே ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, ஈஸியா போட்டுடலாம். தன்கோல் எடுக்குமாம் மெய் அப்படின்றாங்க. இதுல தன்கோல் என்றால் என்ன, இதுதான் கொஸ்டின். தன்கோல் என்றால் அருளாட்சி என்று அர்த்தம். தன்கோல் என்றால் அருளாட்சி. இந்த பழமொழி பார்த்து வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. இப்ப பழமொழி கொடுத்துட்டு அது இப்ப கூட நீரு பூத்த நெருப்புன்னு கேட்டிருந்தாங்க. நீர் என்றால் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல. சோ அந்த மாதிரி தான் திருநீருன்னு போட்டு போறீங்க, நீருன்றது வேற. ஓகேங்களா. நாய் பெற்ற தெங்கம் பழம் அப்படின்றாங்க. நாய் பெற்ற தெங்கம் பழம். இப்போ நாய் வந்து ஒரு தேங்காவை தூக்கின்னு போயிடுச்சு. தெங்கம்னா தேங்காய் பழம். இப்ப நாய் வாயிலிருந்து என்ன வரும்னா, நாய் வந்து நிறைய இடங்கள்ல போயிட்டு சாப்பிடும். ஓகேங்களா, எதுனா கீழே இருந்து கடந்துச்சுன்னா சாப்பிடும். இப்ப நாய் வாயில நிறைய வந்து கிருமிகள்லாம் இருக்கும், கிருமிகள். இப்ப நாய் பெற்ற தெங்கம் பழம்னா, இப்ப நாய் வந்து வாயில வந்து தேங்காய் வச்சு சுத்தின்னு போகுது அப்படின்னா, நாய் வாயில இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் வந்து என்ன ஆயிடும், அந்த தேங்காய்ல படும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க கருமியின் செல்வம்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது கிருமி ஞாபகம் வச்சுக்கலாம். கருமி என்றால் கிருமி அப்படின்றது நான் அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன், நீங்க ஞாபகம் வச்சுங்க. கருமி கிடையாது, அது கிருமி அப்படின்னு ஞாபகம் வச்சு கிருமி அப்படின்னு போட்டு கிருமின்ற ஆப்ஷன் எங்க வருதோ அது போட்டுருங்க. இப்ப கேட்டாங்கன்னா இந்த பொருள் தான் கேட்பாங்க எக்ஸாக்டா. ஏன்னா பழமொழி 400 இதுதான் இருக்கு, ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஓகேவா. நாளும் கடலுள் துலாம் பண்ணினார், அதாவது நாளும் கடலுள் துலாம் பண்ணினார். இப்போ அந்த துலாம் பண்ணினார் அப்படின்னா, துலாம் அப்படின்றது இங்க வார்த்தை. துலாம் கீவேர்டு வந்து துலாம். இந்த துலாம் அப்படின்னா என்ன தெரியுமா, என்ன என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, துப்பு துளங்கறியா, துலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது. ஓகேவா, துலாம் பண்றதுன்னா கண்டுபிடிக்கிறது. நாளுள் கடலுள் துலாம் பண்ணினார் அப்படின்னா இந்த இடத்துல துப்பு கண்டுபிடிக்கிறது. அப்போ துப்பு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா குறிப்பறியும் மனைவி அப்படின்றது ரைட் ஆன்சர் எடுத்துக்கலாம். குறிப்பறியும் மனைவி. இப்ப சொல்லி கொடுக்கறதெல்லாம் ஷார்ட்கட் தான், ப்ரொசீஜரான மீனிங் அது கிடையாது. ஏன்னா நமக்கு ப்ரொசீஜரான மீனிங் தெரிஞ்சுக்கிறத விட எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா எப்படி கரெக்டா அதுக்கு ஆன்சர் எடுக்கிறதுன்னு யோசிங்க. ஓகேங்களா, ஸ்மார்ட் அப்ரோச் பண்ணுங்க. ஏன்னா பழமொழி 400க்குமே விளக்கங்களை பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்ப பனை போல் செய்யும் உதவி என்ற பொருளை தரும் பழமொழி. இது பொருளாம், இது வந்து பொருள் தான் கொடுத்துருக்காங்க, பொருள். அப்போ இதுக்கான பழமொழி என்ன, எந்த பழமொழி பனை போல் செய்யும் உதவி பத்தி சொல்றான்னு கேக்குறாங்க. அப்ப இங்க பனைன்ற வார்த்தை வந்துச்சா, பனை. அதே மாதிரி அற்ற கரும்பனை இந்த வார்த்தை வச்சு லாக் பண்ணலாம். அற்ற கரும்பனை, இந்த அற்ற கரும்பனை அப்படின்ற வார்த்தை வச்சு நீ இந்த பழமொழியை உணர்த்தக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பனை போல் செய்யும் உதவி அப்படின்னு லாக் பண்ணிக்கலாம். ஷார்ட்டா முடி. தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும்ன்றாங்க. அதாவது தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா வெந்நீரா இருந்தா கூட, தண்ணீர் வந்து வெந்நீரா இருந்தா கூட அது என்ன பண்ணும், நெருப்பை அணைச்சு கொடுக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். தண்ணீர் வெந்நீரானாலும் நெருப்பை அணைக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் சொல்றாங்க. இப்போ கொஞ்சம் ஈஸியா தான் எடுத்திருப்பேன், கொஞ்சம் டஃப் கொஞ்சம் ஈஸியா எடுத்து செட் பண்ணியிருப்பேன். இப்ப தொடர்ந்து முயன்றால் வந்து பார்த்தீங்கன்னா தடைகளை தாண்டலாம் அப்படின்றதுதான் இதுக்கான சரியான ஆன்சரும் கூட. தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டி விடலாம் அப்படின்றது அது சரியான ஆன்சர் கூட. அடுத்து பாருங்க, இங்க வினா எண் 40 முதல் 44 வரை வந்து பாத்தீங்கன்னா பத்தியில் இருந்து வினாக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பத்தி படிச்சு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், கேள்விக்கு போயிடலாம். இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும், இங்க பாருங்க. நான் ஸ்ட்ரைட்டா நீங்க படிச்சிருப்பீங்க, ஆன்சர் வந்துடுறேன். இசைக்கருவிகள், தோல் கருவிகள், நரம்பு கருவிகள், காற்று கருவிகள், கஞ்சக்கருவி அப்படின்னு 4 வகைப்படும் கொடுத்திருக்காங்க. அப்போ இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும், 4 வகைப்படும்ன்றது ரைட்டான ஆன்சர். அடுத்து பாரு, நரம்பு கருவிகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நரம்பு கருவிகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. இங்க விளக்கம் பார்த்தலாம். விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோற்கருவிகள் எனப்படும். நரம்பு அல்லது தந்தங்களை உடையவை நரம்பு கருவிகள் எனப்படும். அப்ப நரம்பு அல்லது தந்தங்களை உடையவை ஆப்ஷன் இருக்கா பாரு. தந்தங்களை உடையவைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, தந்தங்களை உடையவை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவைன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுவை. நரம்பு தந்தங்கள் உடையவங்களும் கருவிகள் எனப்படும். காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுவை காற்று கருவிகள் எனப்படும். ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படும் கஞ்ச கருவிகள் சொல்றாங்க. அப்ப ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கக்கூடிய கருவிகள் கஞ்ச கருவிகள் இங்க இருக்கு. அடுத்து காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுகிற காற்று கருவிகள் சொல்லுவாங்க. அது நான் டேட்டா படிச்சதான் டேரக்டா நோட் பண்ணிக்கலாம். சோ விலங்குகளின் விலங்குகளின் தோற்கருவிகள் டேஷால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் சொல்றாங்க. தோலால் தான். விலங்குகளின் தோற்கருவிகள் தோலால் தான் மூடப்பட்டிருக்கோம், வேற எதாவது மூடப்பட்டிருக்கோம். ஸோ ரைட் ஆன்சர். 45 பாருங்க. பொருத்தமான பழமொழியை தேர்வு செய்ய. உப்பிட்டவரை உள்ளளவு நினை.
அது ஒருத்தவங்களுக்கு உங்களுக்கு சாப்பிடும்போது ஒருத்தருக்கு உப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க செஞ்ச நன்றியை மறக்கக்கூடாது. ஸோ நன்றி மறவாமை அப்படின்றது ரைட் ஆன்சர். வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம். அதாவது இது வந்து பழைய 6th புக்ல இருக்கு இந்த கொஸ்டின், ஓல்டு 6th புக்ல. பட் கேட்கலான்றதை எடுத்துட்டோம். வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டான். காந்தி குறிப்பிட்ட பழமொழி எந்த மொழின்னு கேட்கறாங்க. காந்தி வந்து ஆங்கிலத்துல தான் இந்த பழமொழி சொல்லியிருப்பாரு. முக்கியமான கொஸ்டின். எத்தனை இணைகள் தவறாக இருக்குன்னு கேட்கறாங்க. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்றது உறவு முறைன்னு எடுத்துக்கலாம். ஆடிப்பட்டம் தேடி விதை, இது வந்து உழவுன்னு எடுத்துக்கலாம். மண்குதிரை நம்பி ஆற்றில் இறங்காதே அப்படின்றது அறிவுரை எடுத்துக்கலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது நம்பிக்கை எடுத்துக்கலாம். அப்ப ஆக மொத்தம் எல்லாமே டைரக்டா கிடையாது. இது வந்து பார்த்தோன்னா 8th புக்ல இருந்து எடுத்துருக்க அந்த கேள்வி. அப்ப எத்தனை இணைகள் தவறாக இருக்கு அப்படின்னா அனைத்துமே தவறாதான் இருக்கு, அனைத்துமே தப்பாதான் இருக்கு. ஓகேங்களா. கோழி கேட்டா ஆணம் காசுவாங்கன்னு சொல்றாங்க. கோழினா நீங்க ஒரு வீட்டுக்கு போயிட்டு கோழி கொஞ்சம் கொடுங்களேன், அம்மனுக்கு கூவத்தை போற அப்படின்னீங்கன்னா அவங்க வந்து தரமாட்டாங்க. தராம என்ன பண்றாங்க, நாளைக்கு அடிச்சு குழம்பு வச்சிருவாங்க. அப்ப கோழியை கேட்டா ஆணம் காசுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆணம் என்றால் குழம்புன்றது ரைட் ஆன்சர். ஏசி ரைட் ஆன்சர். நம்புன மனுஷன் வரான் சொம்புல தண்ணி கொடு அப்படின்னுவாங்க. நம்புன மனுஷன் வரான் சொம்புல தண்ணி கொடு. பழமொழி வந்து கீவா அந்த ஜெகநாதன் இருக்காருல்ல, கீவா ஜெகநாதன் அவர்களுடைய புத்தகத்துல எடுத்திருந்தேன். நம்புன மனுஷன் வரான் சொம்புல தண்ணி கொடு. அதாவது வஞ்ச புகைச்சனியை வச்சு சொல்லக்கூடிய ஒரு இது. வஞ்ச புகைச்சனி கேட்பாங்க. நம்புன மனுஷன் வரான் சொம்புல தண்ணி கொடு. இந்த பழமொழி உணர்த்தக்கூடிய அணி என்னன்னு கேட்பாங்க. வஞ்ச புகைச்சனி. ஓகேங்களா. சொம்புல தண்ணி கொடு அப்படின்னா நம்புன மனுஷன் அப்படின்னா கேடு கட்ட ஒருத்த வரான், அவனுக்கு சொம்புல தண்ணி கொடு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா. ஆன்சர் சி ரைட் ஆன்சர். முருங்கை உண்ண நொறுங்குமா மேகம் அப்படின்றாங்க. முருங்கை உண்ண நொறுங்குமா மேகம்னா நீங்க முருங்கைக்காய் இருக்கு பாத்தீங்களா, முருங்கைக்காய். இந்த முருங்கைக்காய் நிறைய சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மேகம் என்ற நோய் வந்து குறையுமா. அப்ப இந்த மேகம் என்பதன் பொருள் என்னன்னு கேக்குறாங்க. பால்வினை நோய் இஸ் ரைட் ஆன்சர். பால்வினை நோய் அப்படின்னா இந்த பால்வினை நோய்கள் இந்த செக்ஷுவலா ஏற்படக்கூடிய டிசீஸ். ஓகேங்களா. செக்ஷுவல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நோய்கள் எல்லாமே தீருமா. இது ஒரு டிஃபரெண்டான கொஸ்டின். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கீவா ஜெகநாதன் அவர்களுடைய தமிழ் பழமொழிகள் புத்தகத்துல எடுத்திருந்தேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. 50வது கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆசை இருக்கு தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கு கழுதை மேய்க்க. இந்த இடத்துல தாசில் என்பதன் பொருள் என்ன கேட்கறாங்க. இதுவும் கீவா ஜெகநாதன் அவர்கள் பத்திரத்துல எடுத்திருந்தேன். தாசில் என்றால் அதிகாரம் என்ற ஒரு பொருள் வரும். தாசில் என்றால் அதிகாரம். நோட் பண்ணிக்கங்க. பாம்பை கண்டாம், அதாவது பாம்பை கண்டால் படையே நடுங்கும், அதாவது என்ற பழமொழி எந்த போருடன் தொடர்புடையதுன்னு கேக்குறாங்க. எந்த போருடன் தொடர்புடையதுன்னா மகாபாரதம். அதாவது என்னன்னா பாம்பு போன்ற ஒரு ஆயுதம், வில். ஓகேங்களா. ஒரு ஆயுதம்னு எடுத்துக்கலாம். பாம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதமா. அந்த ஆயுதத்தை மகாபாரதம் போர்ல வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனும் கர்ணனும் பயன்படுத்தி இருப்பாங்க. அதை பார்த்த உடனே படையே நடுங்குமா. அந்த ஒரு ஆயுதத்தை பார்த்த பாம்பு வடிவில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை பார்த்த உடனே மகாபாரத போர்ல வந்து அர்ஜுனனும் கர்ணனும் அதை பயன்படுத்தும் போது அங்க படையே நடுங்குச்சான். அதான் சொல்றாங்க பாம்பை கண்டால் படையே நடுங்கும் என்ற பழமொழி எந்த போருடன் தொடர்புடையதுன்னு கேக்குறாங்க. சோ இது மகாபாரதம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணும்ன்றதுக்காக தான் கீவா ஜெகநாதன் அவர்கள் புத்தகத்திலிருந்து இந்த பழமொழி எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஏன்னா இந்த இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான் எடுத்துக்கிறது எல்லாமே. ஊசியின் கண்ணிலே ஆகாயத்தை பார்த்தது போல அப்படின்னாங்க. ஊசியின் கண்ணிலே ஆகாயத்தை பார்த்தது போல அப்படின்னா வரட்டு பிடிவாதம். வரட்டு பிடிவாதம் எதுக்கு யோசிச்சு பாரு. வரட்டு பிடிவாதம் தேவையா. ஊசியின் கண்ணிலே ஆகாயத்தை பார்ப்பாங்களாம். ஊசி இருக்கிற ஊசி, அந்த ஊசி அந்த ஒரு சின்ன அந்த ஊசியோட கண்ணு, இந்த ஊசி இருக்கலாமா இப்படி இருக்கலாம். ஊசி இப்படி சின்ன குண்டூசி இப்படி இருக்கும், நீட்டா இருக்கும் பாருங்க, இப்படி ஈஸி இருக்கும். நடுவில் அந்த இது வந்து நூல் போறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அந்த அந்த ஊசியின் கண்ணிலே ஆகாயத்தை பாக்குறது அது வந்து பார்த்தா வரட்டு பிடிவாதம். ஏன் ஓப்பனா பார்க்கலாமே, நான் அதுலதான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி வரட்டு பிடிவாதம் பண்ணுவாங்க. ஓகேங்களா. வரட்டு பிடிவாதம் ரைட் ஆன்சர். கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்க கூடாது. நல்ல ஒரு பழமொழி. ஆனா நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கன்னத்தில் அப்படிதான் கேக்குறாங்க. இப்போ கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி என்ன கூடாது அப்படின்னா இந்த பழமொழி உணர்த்து பொருள் அப்படின்னா திருட்டு அப்படின்னு தான் அர்த்தம். திருடக்கூடாது. இப்ப கன்னத்தில் அப்படின்னா திருடக்கூடாதுன்னு அர்த்தம். என்னதான் யோசிச்சு பாருங்களேன். அதாவது கப்பலை கவுந்து போனாலும் உங்ககிட்ட காசு இல்லாம நீங்க கடன்லயே முழுகி போனா கூட திருட்டுல மட்டும் கை வைக்க கூடாது. திருடு மட்டும் பண்ணக்கூடாது. திருட்டில் கை வைக்க கூடாது அப்படின்னு அர்த்தம். பணத்தில் கை வைக்க கூடாது இல்ல, திருட்டு பண்ணக்கூடாது. இப்பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் வந்து பாத்தீங்கன்னா திருட்டு அப்படின்ற ஒரு பொருளை உணர்த்துது. ஓகேங்களா. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க. இது பழமொழி நோட் பண்ணிங்க. முக்கியமான பழமொழி. இங்க யானைன்றாங்களா பாரு. ஆ நெய் ஆனை, பூ நெய். நெய் என்றால் எண்ணெய் டைப். ஓகேங்களா. பசுமாடு இருக்குல்ல, பசுமாட்டோடைய நெய். பசுமாட்டோடைய நெய் சாப்பிட்டீங்கன்னா குண்டாகலாமா.
பருமனாக மாற முடியும். இதே ஃப்ளவர் இருக்கு பாத்தியா, பூக்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய நெய்யை சாப்பிட்டீங்கன்னா உடல் எடை குறைக்க முடியும். இதுதான் சொல்றாங்க. அதாவது நீங்க குண்டா இருக்கனுக்கு ஒரு காலம் வந்தா ஒல்லியாவதுக்கு ஒரு காலம் வரும். அதான் சொல்றாங்க, யானைக்கு ஒரு காலம் வந்தா, யானை பல்கா இருக்குது, அதை யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒல்லியா இருக்க பூனைக்கு ஒரு காலம் வரும். அப்போ ஆணை பூனை இதுதான் அதுக்கு கரெக்டான பொருள். ஸோ மாத்தி போட்டுறக்கூடாது. ஓகேங்களா, சிசி ரைட் ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்க, ஓட்டை கப்பலுக்கு 9 மாலுமி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை கப்பலுக்கு 9 மாலுமின்றாங்க. ஓட்டை கப்பலுக்கு 9 மாலுமினா நம்ம உடம்பு தான் சொல்றாங்க. இது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு. நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஓட்டைகள் இருக்கும். அதாவது காது, மூக்கு அப்படின்னு நிறைய ஓட்டைகள் இருக்கும். அப்போ ஓட்டை கப்பலுக்குன்னா உடம்பு தான் சொல்றாங்க. அந்த உடம்புல 9 துவாரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு ஏ இஸ் ஏ ரைட் ஆன்சர். உடம்பு என்பது சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க 57. கீவா ஜெகநாதன் தமிழ் பழமொழிகள் என்ற நூலை இயற்றிய ஆண்டுன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி தமிழ் பழமொழிகள் அப்படி இங்க மீ மட்டும் போட்டுங்க. ஓகேங்களா, மேல ஒரு கோடு விட்டுக்கிறாங்க, மீ போட்டுங்க. தமிழ் பழமொழிகள் என்ற நூலை இயற்றிய ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 1988. ஓகேங்களா, 1988ல கீவா ஜெகநாதன் அவர்கள் தமிழ் பழமொழிகள் என்ற நூலை இயற்றினார் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த புக்ல இருந்து நிறைய பழமொழிகள் எடுத்திருந்தேன். அடுத்து இந்த கொஸ்டின் நல்ல தரமான கொஸ்டின். இது கேட்பாங்க, 100% கேட்க வாய்ப்பு இருக்கு. சாலை இளைஞரன் வந்து பாத்தீங்கன்னா சா, இங்க சா வருதா, சா. அப்ப சமுதாய நோக்கில் பழமொழிகள் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பாரு. வா பெருமாள், பெருமாள் இங்க பே வருதா, பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா பல நோக்கில் பழமொழிகள் அப்படின்ற நூல் எழுதியிருப்பாரு. ராப்பி சேது, சேதுன்னு சொல்றாரு, இந்த இடத்துல சேதுன்னு வருதா, தூ. அப்ப தென்மொழிகளின் பழமொழிகள் எழுதியிருப்பாரு. நவி ஜெயராமன் அவர்கள் பழமொழிகள் நவி ஜெயராமன். ஓகேங்களா, இப்ப நமக்கு நெல் ஜெயராமன் ஒருத்தர் படிச்சிருப்பீங்க, ஞாபகங்களா? நெல் ஜெயராமன், நெல் ஜெயராமன் ஒருத்தர் இருப்பாரு. ஓகேங்களா, நல்லாவே இதெல்லாம் நெல் ஜெயராமன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, நெல் ஜெயராமன். அப்ப ஜெயராமன் அப்படின்னா வேளாண், நெல்லுனா வேளாண்மை. அப்ப பார்க்கும்போது இந்த 58க்கு சரியானதான் கேட்கறாங்க. எல்லாமே சரியா தான் இருக்கு. ஓகேங்களா, எந்த இஷ்யூம் கிடையாது. சாலை இளைஞரன் வந்து பாத்தீங்கன்னா சமுதாய நோக்கில் பழமொழிகள் என்ற நூல் எழுதியிருப்பாரு. வா பெருமாள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல நோக்கில் பழமொழிகள் எழுதியிருப்பாரு. ராப்பி சேது வந்து பாத்தீங்கன்னா தென்மொழிகளில் பழமொழிகள் எழுதியிருப்பாரு. நவி ஜெயராமன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பழமொழிகளின் வேளாண் அறிவியல் அப்படின்ற நூல் எழுதியிருப்பாரு. நோட் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்து பாருங்க, அயலார் வாழ்ந்தால் டேஷ் நாள் பட்டினி. இப்ப அயலார் என்ற யாருன்னா, அயலார் அப்படின்னா உனக்கு வேண்டாத ஒருத்தர் அல்லது உன் பக்கத்து வீட்டுக்காரன், அப்படி எடுத்துக்கலாம். அயலார் வாழ்ந்த, அயலார்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்க. அயலார் நல்லா வாழ்ந்துட்டான்னு வச்சுக்க, நீ எத்தனை நாள் பட்டினியா இருப்பியா? 5 நாள் பட்டினியா இருப்பியா? 5 நாள். இங்க 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 போட்டுக்கோ. 5 நாள் பட்டினி. அயலார் வாழ்ந்தால் 5 நாள் பட்டினி. பழமொழி நிறைய சொல்றாங்க. பாம்புக்கு விஷம் பல்லிலே, பறத்தைக்கு விஷம் டேஷ் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, சோ அப்ப பாம்புக்கு விஷம் பல்லிலே, பறத்தைக்கு விஷம் டேஷ்ன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி என்னன்னா, இப்ப பாம்பு அப்படின்னா என்னன்னா, பொதுவா பாம்புக்கு விஷம் பல்லு இருக்கும். பறத்தை அப்படின்னா என்ன அப்படின்னா, பறத்தை அப்படின்றதுல பறத்தை அப்படின்னா தேல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, பறத்தை என்றால் தேல். இப்ப தேலுக்கு விஷம் எங்க? தேலுக்கு உடம்பு பூரா விஷம் தான். சோ உடம்பிலே அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, 12 டேஷ் மறைந்தான். 12 டேஷ் மறைந்தான் என்ற பழமொழி அதை நிறைவு செய்ய சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த 12 டேஷ் மறைந்தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் மறைந்தான் அப்படின்றது ரைட் ஆன்சர். ராவணன், 2 நிமிஷம் மார்க் பண்ணிடுறான். ராவணன், அதாவது என்னன்னா 12 ராவணன் மறைந்தான்னா, இப்போ ஜாதகம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், இந்த ஜாதக கட்டங்கள்லாம் இருக்கும்ல, நிறைய ஜாதக கட்டங்கள்லாம் இருக்கும். அதில் 12வது வீட்டில் குரு பகவான் இருக்கும்போது ராவணன் மறைஞ்சிட்டான். ராவணனுக்கு இப்ப 12வது வீட்டுல குரு பகவான் இருந்தாரு. அது ஜோதிட ரீதியா இந்த பழமொழி சொல்லுவாங்க. 12 ராவணன் மறைந்தான். குரு பகவான் இருக்கும்போது உச்சம் தானே, பட் இருக்கும்போது ராவணன் வந்து இறந்துட்டான்ல, மறைந்தான் அல்லவா. சோ அதுதான் சொல்லுவாங்க 12 டேஷ் மறைந்தான் அப்படின்னா ராவணன் மறைந்தான் அப்படின்றது தான் இந்த 61க்கு சரியான ஆன்சர். நோட் பண்ணிக்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பழமொழிங்க இது. இதெல்லாம் வந்து கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. ஏன்னா இதுதான் வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு தேடி தேடி எடுத்திருக்கேன் உங்களுக்காக. சோ நோட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து 62வது பாரு. பனை வைத்தவன் பார்த்து சாவான் டேஷ். இப்பழமொழியை நிறைவு செய்க. இது சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. பனை வைத்தவன் பார்த்து சாவான், தென்னை வைத்தவன் தின்னு சாவான். அவ்வளவுதான். தின்னுட்டு செத்துருவான் அப்படின்னு வச்சுங்க. பனை வைத்தவன் பார்த்து சாவான், தென்னை வைத்தவன் தின்று சாவான். ரொம்ப விளக்கம் கொடுத்தா ரொம்ப பெரிய விளக்கமா இருக்கும், பட் ரைமிங்கா படிச்சுங்க. பனை வைத்தவன் பனைய மரத்தை பார்த்து செத்தான். பாருங்க, பனை வைத்தவன் பார்த்து சாவான், தென்னை வைத்தவன் திணறி சாவான். தி அந்த ரைமிங்கா வருது பாரு, எடுத்துக்கோ.
கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும். இது என்ன சார் அப்படின்னா, இது டிஃப்ரெண்டா, இது ஒரு முக்கியமான ஒரு பழமொழி. கல் அப்படின்னா நீங்க பாருங்க, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்த இடத்துல கல்லை கண்ட, இப்ப நாய், இந்த இடத்துல நாயை அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. நாய் என்றால் கடவுள்னு அர்த்தம். ஓகே, நாய் என்றால் கடவுள். இப்ப நீங்க கல்ல, இப்ப ஒரு கோயிலுக்கு போறீங்க, கோவில்ல ஒரு கல்லுல ஒரு சாமியுடைய சிலை வரைஞ்சு வச்சிருக்க, ஏதோ சாமி சிலை, சாமி சிலை. ஓகே, இது வள்ளலார் மாரி இருக்கு பாக்கிறதுக்கு. ஓகே, கல்லை கண்டால் நாய் கண்ணா. இப்ப அந்த அதை நீங்க கல்லா பாத்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி கல்லா, அதாவது கல்லை கண்ட, கல்ல கண்டா அங்க கடவுள் தெரிய மாட்டாரு. அங்க நீங்க கடவுளா பாத்தீங்க, அதை நீங்க கடவுளா பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கல்லா தெரியாது. இப்ப நாயை என்றால் கடவுள் அப்படின்ற ஒரு பொருள் வரும். ஓகேங்களா, சிற்பம். அடுத்து பாரு, நெல்லுக்கு நண்டோட, நெல்லுக்கு நண்டோட, வாழைக்கு வண்டியோட. நெல்லுக்கு நண்டோட, வாழைக்கு ரைமிங்கா இருக்கு பாரு. நெல்லுக்கு நண்டோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு திருவாரூர் தேரோட அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னைக்கு திருவாரூர் தேரோட, திருவாரூர். எருகெட்டாருக்கும் எட்டே கடுக்காய். அதாவது எருகெட்டாருக்கு அப்படின்னா, இந்த மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க பாத்தீங்களா, மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு 8 கடுக்கா கொடுத்தாங்கன்னா மலச்சிக்கல் செட் ஆயிடுமா. இளம்பிள்ளை தாய்க்கு அப்படின்னா, இப்பதான் புதுசா குழந்தை பெற்றிருப்பாங்கல்ல, அந்த தாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 8 கடுக்காய் கொடுத்தா செட் ஆயிடுமா. அப்ப இது, இந்த பழமொழி வந்து எந்த துறையுடன் சார்ந்ததுன்னு கேக்குறாங்க. இது வந்து வேளாண் துறையுடன் சார்ந்தது. இந்த பழமொழி வேளாண் துறையுடன் சார்ந்தது. சோ அடுத்து பாருங்க, ஒரு பெரிய ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃபை நீங்க படிச்சு பாருங்க. ஓகேங்களா, படிச்சு பார்த்து ஆன்சர் நான் ஸ்ட்ரைட் என்ன பண்ணிக்கிறேன், ஆன்சர் எடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்க இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, படிச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ நான் ஸ்ட்ரைட் என்ன பண்ணிக்கிறேன், ஆன்சர் எடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கு, எனக்கு டைம் கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம். ஆன்சர் பார்த்தலாமா? ஸோ சூரிய குடும்பத்தின் முதன்மையான கோள் எதுன்னு கேட்கறாங்க. சூரிய குடும்பத்தின் முதன்மையான கோள், சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் எது? புதுவெல்லம் புயல் புதன் தான் முதன்மையான கோள். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு சி, ரைட் ஆன்சர். பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னு கேக்குறாங்க. எவ்வாறு அழைச்சிருப்பாங்க? கோள் மீன்கள் என்று அழைச்சிருப்பாங்க. நீ பேராகிராஃப் படிச்சு பாருங்க, ஆன்சர் வரும். புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன கேக்குறாங்க. புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் அறிவன் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு புதன் கோளுக்கு. அடுத்தது, வானில் பெரிய கோளாக வலம் வரும் கோள் எதுன்னு கேக்குறாங்க. வானில் பெரிய கோளாக வலம் வரும் கோள் வந்து பாத்தீங்கன்னா வியாழன் கோள் தான் வந்து பாத்தீங்கன்னா வானத்துல மிக பெரிய கோள் வியாழன் கோள் தான் மிக பெருசு. ஓகேங்களா, சி ரைட் ஆன்சர். சங்க புலவர்கள் டேஷ் அறிவையும் சிந்தனை பெற்றிருந்தாரு கேக்குறாங்க. அவங்க வந்து பார்த்தா வானியல் அறிவையும் பெற்றிருந்தாங்க. வானிலை, வானியல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏசி ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, 1000 காக்கைக்கு ஓர்கல் அப்படின்னு சொல்றாங்க. 1000 காக்கைக்கு ஓர்கல். பாருங்க, 1000 காக்கா இருக்குதுன்னு வச்சுக்கீங்களேன், ஒரே ஒரு கல் தூக்கி போட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன வரும், அந்த காக்கெல்லாம் ஓடி போடும். அதே மாதிரிதான். ஓகேவா, மக்களிடம் அன்பு, மக்களிடம் நீங்க அன்பு காட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழி தான் 1000 காக்கைக்கு ஓர்கல் அப்படின்னா 1000. இப்ப மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட நீ போய் அன்பு மட்டும் காட்டு. ஒரு 10 பேர், ஒரு 100 பேர் கோவமா இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு ஒரு அன்பு காட்ட, அதான் சொல்றாங்க மக்களிடம் அன்பு. இது உணர்த்தக்கூடிய பொருள் வந்து மக்களிடம் அன்பு. இதெல்லாம் ரொம்ப யோசிக்காம அப்படியே படிச்சு வச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப ஈஸி. 1000 காக்கைக்கு ஓர்கல் கேட்டா இந்த கேள்விதான் கேட்பாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான பழமொழி தான் எடுத்திருக்கோம். சோ அதனால கேட்ட இந்த பழமொழி தான் கேட்பாங்க. ஓகே, 1000 காக்கைக்கு ஓர்கல் அப்படின்றது ரைட்டான ஆன்சர். மக்களிடம் அன்பு காட்டுதல் அப்படின்னு படிச்சுக்கோ. அடுத்தது பாருங்க, இருதலை கொள். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ் ஓல்டு 12th புக்ல இருந்து எடுத்திருக்கோம். இந்த பழமொழி மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. விளக்கம்ல பழமொழி 400 புத்தகத்துல எடுத்து 3 புத்தகத்துல எடுத்திருப்போம். இருதலை கொல்லி என்பார்கள். அதாவது இருதலை கொல்லி என்பனா, இப்ப ஒரு மூங்கில் இருக்கு, மூங்கிலுக்குள்ள 2 பக்கமும் இந்த பக்கம் நெருப்பு எரியுது, இந்த பக்கம் நெருப்பு எரியுது அப்படின்னா உள்ள ஒரு எறும்பு மாட்டிக்கிச்சு. அதாவது இருதலை கொல்லி எறும்பு என்பார்கள் சொல்லுவாங்கல்ல. இந்த இடத்துல எண் கொல்லி எண் என்பார்கள். ஓகே, எறும்பு இந்த பக்கம் வர முடியாது, எறும்பால இந்த பக்கம் வர முடியாது. அது மாதிரி போலி நண்பர்கள் கேடு செய்வார்கள், போலி நண்பர்கள் கேடு செய்வார்கள் அப்படின்ற ஒரு பழமொழி உணர்த்தக்கூடியதுதான். போலி நண்பர்கள் கேடு செய்வார்கள் அப்படின்ற பொருள் உணர்த்துது. உயர்ந்தோரின் சிறு குற்றம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பழமொழிமா என்ற பொருள். இந்த பொருளை தரக்கூடிய பழமொழி எதுன்னு கேக்குறாங்க. பழமொழி கீழே இருக்கு அப்படின்னா, குன்றின் மேல் இட்ட விளக்கு, குன்றுனா மலை, குன்றின் மேல் இட்ட விளக்கு, அந்த விளக்கு குன்றுனா ஒரு மலையை விட சின்னது குன்று, அந்த குன்றின் மேல் ஒரு விளக்கு வச்சா அது வந்து ஊருக்கே வெளிச்சமா தெரியும். சப்போஸ் அந்த விளக்கு அமைஞ்சு போச்சு அப்படின்னா, சின்னதா அதுல லைட்டா காத்தரிச்சு லைட்டா அமைஞ்ச சுத்துச்சுன்னா கூட அது சின்ன குற்றம் தான். அமைஞ்சு போச்சுன்னா அந்த சின்ன குற்றம் உயர்ந்தோரின் சிறு குற்றம் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. இந்த உயர்ந்தோரின் சிறு குற்றம், இப்ப குன்றிமேட்டு விளக்கு போல அந்த சின்ன குற்றம் கூட எல்லாரும் பெருசா பார்ப்பாங்களாம். அதுதான் இது உணர்த்தக்கூடிய பொருளா இருக்கும். ஓகேங்களா, பெருமைக்கு சொன்னால் டேஷுக்கு புல்லாகும் அப்படின்னா எருமைக்கு புல்லாகுமா? பெருமைக்கு சொன்னா எருமைக்கு புல்லாகுமா? ரைமிங்க படிச்சுக்கோ.
பெண் குழந்தை வளர்த்தி டேஷ் வளர்த்தி, ஆண் குழந்தை வளர்த்தி டேஷ் வளர்த்தி. இது ரைமிங்கா நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ரைமிங்கா ப்ரிப்பேர் பண்ணாதான் இது கரெக்டா இருக்கும். இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் வச்சிருக்கேன். கொஸ்டின் வந்து டஃபா இருந்துச்சு சார், என்னால வந்து போட முடியல, ரொம்ப யோசிக்காதீங்க. பெண் குழந்தை வளர்த்தி பீர்க்கங்காய் வளர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் குழந்தை வளர்த்தி பீர்க்கங்காய் வளர்த்தி, ஆண் குழந்தை வளர்த்தி அவரைக்காய் வளர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பெண்ணுக்கு பீ வந்துடும், ஆணுக்கு இந்த இடத்துல அந்த அந்த அகரம் அப்படி வந்துடும். இங்க வந்து பகரம் அகரம் அப்படி ரைமிங்க வந்துடும். இதை வச்சு எடுத்துக்கோ. ஓகேவா? அடுத்து பாரு 76 பாரு, 76வது கொஸ்டின். சோ மக்களை காக்கும் டேஷ் பழமொழி. மக்களை காக்கும் மணத்தக்காளி. இதான் சொல்றாங்க. மக்களை மணத்தக்காளி வந்து பார்த்தா வயிற்று புண்ணு வந்து போக்குது இல்ல, நிறைய பேர் சாப்பிடாம என்ன பண்ணுவாங்க, அல்சர் சுத்துவாங்க. சோ அவங்களுக்கு மணத்தக்காளி தான் பெஸ்டா இருக்கும். அப்ப மக்களை காக்கும் மணத்தக்காளி அப்படின்னு போட்டுக்க. டேஷ் மதில் அழகு, டேஷ் விளக்கழகு, டேஷ் சுவாமி அழகு. இந்த பழமொழியை நிறைவு செய்கின்றாங்க. அதாவது மதில் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு எடுக்கலாம். ஏன்னா பழமொழி எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு காமனா இருக்கும். எப்பவுமே ரைமிங் தான் சொல்லுவாங்க பழமொழி எல்லாம். பாருங்க, மதில் அப்படின்னு கொடுக்குறாங்க. மதில் இது கூட விட்டுருங்க, ரைமிங்க வராது. இது ரெண்டு பாருங்க. மதில், அப்ப மன்னார்குடி மதில் அழகு, வேதாரண்யம் விளக்கழகு, வடுவூர் சுவாமி அழகு. ஆன்சர் வந்து இதுக்கு என்ன? பாம்பேஸ் ரைட் ஆன்சர். மன்னார்குடி விளக்கழகு, சரி, மன்னார்குடி மதில் அழகு, வேதாரண்யம் விளக்கழகு, வடுவூர் சுவாமி அழகு அப்படின்னு கொடுத்துருக்க. வடுவூர் சுவாமி. ஓகேங்களா? உரையார் உரையார் இழிந்தக்க காணின் கணா அப்படின்றாங்க. காணின் கணா அப்படின்றாங்க. இந்த இடத்துல இந்த பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் கேட்டிருக்காங்க. ரொம்ப யோசிக்காத, ரொம்ப குழப்பம் வேண்டாம். இதெல்லாம் படிச்சு மைண்ட்ல வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்ணு. உரையார் இழித்தக்க காணிற்கனா, எனக்கு பொருள் தெரியும், நான் ஓரளவுக்கு புரிஞ்சு எடுத்துருவேன். பட் இதெல்லாம் அங்க எக்ஸாம்பிள் போய் 400 ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பேன். ஷார்ட் இதுல நான் சொல்லி கொடுக்குறது. இது நான் அந்த பழமொழி 400 புத்தகத்துல இருக்குது இந்த பழமொழி. கனா அப்படின்றாங்க. கனான்றது விஜய் சேதுபதின்ற மாதிரி சிவகார்த்திகேயனுடைய ஒரு படம் கனா. ஓகேங்களா? அதுல ஒரு ஹீரோனி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து கிரிக்கெட் ஆடுவாங்க. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவளை ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. அவங்க பேட் எல்லாம் உடச்சிருவாங்க. படத்துல பாத்தீங்களா? அப்படி என்ன பண்ண மாட்டாங்க, அந்த கனா படத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டா. அப்ப நண்பர்களை பழித்தல் கூடாது அப்படின்னு எடுத்துக்கலாம். நண்பர்களை பழித்தல் கூடாது. ஸோ இது ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்றேன். நீங்க எக்ஸாம் இதுதான் கரெக்டான பொருளா இருக்கும். நீங்க அங்க போயிட்டு கொஞ்சம் இதெல்லாம் எல்லாரும் படிச்சுட்டு வந்து கொஞ்சம் திணறுவாங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட் கட் நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த 400 பழமொழி இருக்குல்ல, 400 பழமொழியில ஒரு 150 பழமொழி எடுத்து வச்சிருக்கோம் நம்ம. அதுல 150க்குமே அழகா ஷார்ட் கட் போட்டு முக்கியமான பழமொழி எடுத்து வச்சிருக்கோம். அது யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறேன், கண்டிப்பா வீடியோ போடுறேன், கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? குரூப் 2 எல்லாம் முடிச்சு கொடுத்துருவோமா. உரைத்தல் உரை பெறுதல் உண்டு அப்படின்றாங்க. இப்ப உரைத்தல் அப்படின்னா இப்ப சிம்பிளா சொல்லி பாருங்க. உரைத்தல் ஒரு வேர்டு இருக்கு, உரை பெறுதல் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உரைத்தல் அப்படின்னா தவறாக உரைத்தல். இந்த இடத்துல ஒரு வேர்டு நீ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோ. இது பழமொழி 400 புத்தகத்துல தான். தவறாக உரைத்தல். தவறாக உரைத்தல். நீ இது எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு ஆட் பண்ணிக்கோ. உரைத்தல் அப்படின்னா தவறாக உரைத்தல். இப்ப தவறா உரைச்சிட்டாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? இகழ்வான் இகழப்படுவான். அப்போ உரை பெறுதல் உண்டு அப்படின்னா ஒருத்த தவறா உன்னை உரைச்சிட்டான்னா அவனை நீ உரை பெறுதல் உண்டு. அவனை யாருன்னா ஒருத்த தவறா என்ன பண்ணோம், உரைப்பாங்க. ஒருத்த தவறா இப்ப நீ சொல்லுவீங்களா, எனக்கு வந்து கெட்டது பண்ணிட்டான், ஒரு நாள் அவனுக்கு ஒருத்தர் வந்து கெட்டது பண்ணுவாங்க பாரு, வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லுவீங்களா, அது மாதிரி உரைத்தல் தவறாக உரைச்சிட்டான், அப்போ உரை பெறுதல் உண்டு. அவனை வந்து யாருன்னு ஒருத்தர் தப்ப உரைப்பாங்க. அது மாதிரி இகழ்வான் இகழப்படுவான். இப்ப வந்து இகழ்வான் என்ன ஒருத்த இழிவா தப்பா பேசினான்னா இன்னொருத்தனால அவன் தப்பா பேசப்படுவான் அப்படின்றதுதான் இது ஒரு அர்த்தம். ஓகேங்களா? ஆன்சர் வந்து இதுக்கு இகழ்வான் இகழப்படுவான் என்று சரியான ஆன்சர். பாம்பேஸ் ரைட் ஆன்சர். உலகினுள் இல்லாததற்கு இல்லை பெயர். உலகினுள் இல்லாததற்கு இல்லை பெயர் என்ற பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் கேட்கறாங்க. இதெல்லாம் நீங்க படிச்சு ஆன்சர் பண்றது ரொம்ப கடினமா இருக்கும். நான் டெஸ்ட்ல கொடுத்துட்டேன், நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, டெஸ்ட்ல கொடுத்துட்டேன். ஓகே, எடுத்துக்க பாருங்க. இப்ப உலகினுள் இல்லாததற்கு இல்லை. இப்ப உலகினுள் இல்லை அப்படின்னா இது வரைக்கும் இந்த வேர்ட் மட்டும் எடுத்துக்கோ. உலகினுள் இல்லாததற்குன்னு கொடுத்திருக்காங்க. இந்த 2 வார்த்தை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த 2 வார்த்தை மட்டும் எடுத்துக்கோ. உலகினுள் இல்லாததற்கு இல்லை என்று பெயர் சொல்றாங்க. இப்ப உலகில் இல்லை அப்படின்றாங்க. உலகிலே இல்லை. அப்ப உலகிலே இல்லை அப்படின்னா உலகிலே இல்லாத ஒரு பொருளை நீங்க என்ன பண்ணணும், ஆராய்ந்து கண்டுபிடிக்கணும். ஆராய்ந்து அப்படின்ற வார்த்தை. அப்ப முறையாகவே எதையும் ஆராய்ந்து செய்ய. அப்ப உலகிலே இல்லாத ஒரு விஷயத்த நீங்க என்ன பண்ணணும், முறையா ஆராய்ஞ்சு செய்யணும். அது இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சிம்பிளா சொல்ற பாருங்க, உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க. நான் வந்து திருத்தணி முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன். திருத்தணி முருகன் கோயிலுக்கு. ஓகேங்களா? திருத்தணி முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன்.
மேல போயிட்ட பிறகு நாங்க கொஸ்டின் பேப்பருக்கு பிறகு பிரிண்ட் போடாம பிரிண்ட் வந்து கீழே போட்டு கீழே இருந்து போட்டு போனோம். ஏன்னா மேல வந்து பிரிண்டே இல்ல, பிரிண்டிங் மிஷினே இல்ல, மேல ஜெராக்ஸ் கடையில் அப்படி யோசிச்சேன். அப்ப அங்க ஒரு ஜெராக்ஸ் கடை போட்டாங்கன்னா அங்க நல்ல லாபம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் யோசிச்சோம். அங்க ஏன் யாரும் ஜெராக்ஸ் போட போறாங்க அப்படின்ட்டு. அப்போ ஒரு நமக்கு தேவைப்படுற ஒண்ணு அங்க இல்ல. அப்போ உலகினுள் இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு தேவை அங்க இல்லை அப்படின்றப்போ அதை ஆராய்ஞ்சு என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஒரு கடையை போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணிங்க. புரிதலுக்காக சொல்றேன். முறையாகவே எதையும் ஆராய்ந்து செய்க அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வித்தின்று சமர்ப்பிரதம் இல் அப்படின்றாங்க. அதாவது வித் அப்படின்னா விதை, விதை இருந்தாதான் உங்களுக்கு என்ன வரும், விளைச்சல். சமப்பிரதம் அப்படின்னா விளைச்சல் வரும். அந்த மாதிரி முதலின்றி வினை இல்லை. நீங்க காசு போட்டு எதுனா இன்வெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன வரும், செயல் நடக்கும். காசு கொடுத்தாதான் உங்களுக்கு வேலை செய்வான். இல்லைன்னா காசு இல்லைன்னா முதலின்றி வினை இல்லை. நீங்க போய் சம்பளம் கொடுக்காம முதல் அப்படின்னா காசு முதல் காசு கொடுக்கலாம் வேலை செய்ய மாட்டான். அது மாதிரி விதை இல்லாம பயிர் விளையாது. சோ காசு இல்லாம எந்த வேலையும் நடக்காது அப்படின்ற ஒரு உணர்த்தக்கூடிய ஒரு பொருள் தான். அடுத்து பாருங்க, அறிவாரை காட்டார் நரி. அறிவாரை காட்டார் நரி என்ற பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள், இது முக்கியமான பழமொழி தான். என்ற பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்னன்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு இங்கதான் வந்து பார்த்தோன்னா நம்ம பயிர், இது வந்து பயிர் நடந்து பயிர் சும்மா பயிர் மாரி வரைஞ்சிக்கிறேன், டயக்ராம் மூலம் வரைஞ்சா பெட்டரா இருக்கும். இதுதான் வந்து பார்த்து விவசாய நிலம். இந்த பயிர் வந்து அறுக்க போறாங்க. அறிவார் பயிர் நெல் அறுக்கும் போது நரி வந்து உள்ள விடுவாங்களா? நரி உள்ள விடுவாங்களா? நரி வந்து என்ன பண்ணும், அந்த பயிரெல்லாம் நாஸ்தி பண்ணிட்டு போயிடும். அதுதான் அறிவார் காட்டார் நரி. அறிவால் அந்த நெல் அறுக்கும் போது நரி வந்து உள்ள வந்து விட மாட்டாங்க. அந்த மாதிரி மூடர்களின் உறவு கூடவே கூடாது, மூடர்களை நம்ம கூட சேர்த்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மூடர்களை இப்ப நம்ம நல்லவங்க ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு கெட்ட மூடரை உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழி தான் மூடர்களின் உறவு கூடவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது. உலக்க மேல் காக்கை என்பார்கள். உலக்கை மேல் காக்க, உலக்க இருக்கு பாத்தீங்களா, உலக்க மேலே கரெக்டா காக்கா உட்காந்துக்கம்மா. அப்ப அளவற்ற ஆசைப்படுபவன், அளவற்ற ஆசை. இவனு பழமொழி பாருங்க, உலக்க மேலே காக்கா உட்காந்துருக்குதான். ஓகேங்களா? காக்கா வந்து திருடு. உலக்க மேலே உட்காந்து கரெக்டா அது எடுக்கும்போது டக்குனு கவின்னு போயிடும். அப்ப அளவற்ற ஆசை அப்படின்ற மாதிரி நம்ம பொருளை எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, ஒன்றுரு மூன்றிலோ இல் அப்படின்னா எங்கும் பிச்சை கிடைக்கும். இது வந்து நமக்கு கொடுத்திருப்பாங்க. ஒன்றிலோ மூன்றில் அப்படின்னா ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு பொருள் கொடுத்திருப்பாங்க நமக்கு பள்ளிப்பாட புத்தகத்துல. ஒன்றுமில்லாத வீடு ஒன்றுமில்லை அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அது இங்க நமக்கு பழமொழி 400 புத்தகத்துல எங்கும் பிச்சை கிடைக்குமா. நீங்க அந்த நூல்ல அந்த பழமொழி அந்த பாடல சொல்லியிருப்பாங்க. சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமில்லாத வீடு எந்த வீடு கிடையாது. எந்த வீட்டுல போயிட்டு நீங்க நைட்டு சாப்பாடு கேட்டாலும் சாப்பாடு கொடுப்பாங்க. எல்லா வீட்லயுமே நிறைய இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இதுதான் அது ஒரு சொல்லக்கூடிய ஒரு பொருள். இப்போ எங்கும் பிச்சை கிடைக்கும் அப்படின்றதா இது உணர்த்தக்கூடிய பொருளா இருக்கும். ஆன்சர் வந்து ஏஐசி ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, மோரின் முதுனை தீகாகலோ வில் அப்படின்றாங்க. ஓகேங்களா? தீகாகலோ வில் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப யோசிக்க வேண்டாம். இது வந்து சிறியவரின் செல்வம் அப்படின்றதா ரைட் ஆன்சர். 85க்கு சிறியவரின் செல்வம் நோட் பண்ணிக்கலாம் இருங்க. சிறியவர் செல்வம் அப்படின்றத இது சரியான ஆன்சர். அதாவது மோரின் முதுனை தீகாகது வில் அப்படின்றாங்க. இதுல முதுனைன்னு சொல்றாங்கல்ல, நான் இப்படிதான் எடுத்துக்கிட்டேன். முது அப்படின்னா மோரின் முதுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அப்ப முதுமையானவங்க அப்படின்னா ஆப்போசிட் வந்து சிறியவர்கள், சிறியவர்களுடைய செல்வம் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு பழமொழி. இது முக்கியமான ஒரு பழமொழி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்றதால தான் இதை வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கேன். இது பொருளோடு படிச்சு குழப்பிக்காதீங்க. மோரின் இப்ப நான் கொடுத்த கொஸ்டின் பேப்பரை அழகா பிரிண்ட் போட்டு எடுத்து வைங்க. எக்ஸாம் போய் நீங்க பாருங்க, இதுல இருந்து கூட கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்க 100% வாய்ப்பு இருக்கு. சோ மோரின் முதுனை தீகாகலோ வில் அப்படின்னு சொல்லக்கூடியது சிறியவர்களுடைய செல்வம் அப்படின்னு அர்த்தம். சோ அடுத்து 86, முதலியாருக்கு ஊதியம் இல்லை. ஓகே, முதலியாருக்கு ஊதியம் இல்லை அப்படின்னா முதல் இல்லாம உங்களுக்கு என்ன வராது, ஊதியம் வராது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு காசு வரும். இது வந்து பார்த்தோன்னா ஊதியம்னு சொல்றதால நல்வினையும் செல்வமும் அப்படின்ற ஒரு பொருளை உணர்த்துது. நல்வினையும் செல்வமும் இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி ரொம்ப முக்கியமான ஒரு பழமொழி. இதெல்லாம் முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை, முதலியாம் சார்பில்லை இல்லை அப்படின்ற ஒரு திருக்குறள் இருக்கு. பட் பழமொழியில இந்த லைன் வரும். முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை அப்படின்னா நல்வினையும் செல்வமும் அப்படின்றதா இதுக்கான பொருள். ஓகேங்களா? மனப்பாடம் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. யானையால் யானையார் தற்று, யானையால் யானை யாத்தற்று என்ற பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்னன்னா அறிவால் அறிஞரை கொள்ளுதல். ஓகேங்களா? அறிவால் அறிஞரை கொள்ளணும், அதுதான் சொல்லக்கூடிய பொருள். உங்களுடைய அறிவால் அறிஞர் என்ன பண்ணணும், நீங்க கொள்ளுதல் பண்ணணும். யானையை வச்சு யானையை என்ன பண்ணணும், அடக்குற மாரி உங்க அறிவால இன்னொரு அறிஞரை போட்டு என்ன பண்ணணும், அடக்கணும் அப்படின்றதா இது ஒரு பொருளா இருக்கும். ஆன்சர் வந்து டெல்லி இஸ் ரைட் ஆன்சர். நீங்க ஷார்ட்கட்டா ப்ரூவ் பண்ணீங்க, ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஆல் த கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு. இது வந்து எத்தனை இணைகள் சரின்னு கேக்குறாங்க.
ஆல் த கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்ட், மின்னுவதெல்லாம் பொருள் கரெக்டு தான். பிரேக்கிங் டாக் செல்டம் பைட் அப்படின்றது குறைக்கின்ற நாய் கடிக்காது. ஈவன் எ பின் இஸ் குட் அண்ட் சம்திங் அப்படின்றது சிறு துரும்பும் பல்கொத்த குடும்பம் கரெக்டு தான். எ மேன் வித்தவுட் எ மணி இஸ் எ போ வித்தவுட் எ ரவ் அப்படின்றது பணம் இல்லாதவன் பிணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே சரியாதான் இருக்கு, 4 இடைகளுமே சரிதான். இதுல ஆற்றுண்ண வேண்டியது இதில் ஆற்றுண்ணா என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆற்றுண்ணானா வழிநடை உணவுன்னு சொல்லலாம், கட்டுச்சோறுன்னு சொல்லலாம். ஆன்சர் வந்து நமக்கு டெல்லி இஸ் ரைட் ஆன்சர். பிசி இஸ் ரைட் ஆன்சர். இது வந்து பாத்தீங்கன்னா ஆற்றமும் கற்றார் அறுவுடையார் அத்துடையார் வேற்று நாடாகாத ஒரு பழமொழி 400 இருக்குல்ல, அதுல வரும். பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர். கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும்ன்றதுக்காக கடைசி கொஸ்டின் வச்சுப்பா, கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும்ன்றதுக்காக 3 அரையனார் என்ற ரைட் ஆன்சர். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது ஊக்கமுடைமையிலிருந்து 10 கொஸ்டின் திருக்குறள் பார்க்க போறோம். திருக்குறள்ல மாந்தர்களின் உள்ளத்து உயர்வு எதனோட ஒப்பிடப்படுதுன்னா, வெள்ளத்தனை மலர் நீட்ட மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு. வெள்ளம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணீர்ல இருக்கக்கூடிய நீர்ப்பூக்கள் வந்து உயரமா, அது போல நம்ம இருக்கக்கூடிய ஊக்கத்தின் அளவுக்கு தான் நம்ம வந்து உயர்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள் தான் இது. ஸோ ஆன்சர் ஊக்கமுடைமை டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து திருக்குறளில் உள்ள ஊக்கமுடைமை எத்தனையாவது அதிகாரம்னு கேட்கறாங்க. ஊக்கமுடைமை வந்து பாத்தீங்கன்னா பொருட்பால்ல அரசியல்ல வரக்கூடியதுதான். பொருட்பால்ல அரசியல் என்ற இயல்ல வரக்கூடியது. இப்போ உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னா கூட நீங்க ஊக்கத்துடன் என்ன பண்ணணும், சம்பாதிக்கணும். இப்போ பேரண்ட் எல்லாம் 60 வயசு ஆன உடனே பிள்ளைகளை வந்து கைவிட்டு போயிடுறாங்க. அப்ப 60 வயசு ஆனா கூட ஊக்கத்துடன் நீங்க என்ன பண்ணணும், செயல்படணும். ஆன்சர் வந்து இதுக்கு 60ன்னு வரும். பாம்பே இஸ் ரைட் ஆன்சர். சரியான முறையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு திருக்குறளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியான முறையில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருக்குறளை, அதாவது உடையார் எனப்படுவது ஊக்கம். பாருங்க, உடையர் எனப்படுவது ஊக்கம். அஃதில்லார் உடையது உடையரோ மற்று அப்படின்னு சொல்றாங்க. உடையார் எனப்படுவது ஊக்கம், இல்ல சரியான முறையில இங்க உடையர் எனப்படுவது ஊக்கம். உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஊக்கம் தான். அஃதில்லார் உடையது உடையரோ அதுல கிடையாது அப்படின்னு சொல்லி வள்ளுவரே சொல்றாரு. ஆன்சர் வந்து நமக்கு என்னது, டெல்லி தான். உடையர் எனப்படுவது ஊக்கம். அஃதில்லார் உடையது உடையரோ மற்ற கரெக்ட் தான், டெல்லி தான் ரைட் ஆன்சர். அது பாருங்க, சிதைவிடத்து ஒழ்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றுக்களிர் என்றார். அதாவது போர்க்களத்துல உடம்பு முழுக்க அம்பால் தைக்கப்பட்டு கூட யானை வந்து பார்த்தனா புறமுதுகிட்டு காட்டாம அப்படி எதிர்த்து நிக்குமா. சிதைவிடத்து ஒழ்கார் அப்படின்னா உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிர். இந்த இடத்துல களிர் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. களிர் என்றால் யானை என்ற ஒரு பொருளை கொடுக்கும். களிர் என்றால் யானை என்ற ஒரு பொருளை கொடுக்கும். அடுத்து பாருங்க, உடம்பை மறைக்கும் அளவு, அது ஆக்சுவலி இதுக்கான பொருள் அதுதான். இது பாருங்க, இந்த மேல வச்சிருக்கேன் பாத்தீங்களா, மேல ஒரு திருக்குறள் இருக்கலாமா, 94வது திருக்குறளுக்கான விளக்கமே கீழே வச்சிருக்கேன் பாருங்க. 95, உடம்பை மறைக்கும் அளவு அம்புகளால் புண்படும் யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும். அது போல ஊக்கமுடையவர் அழிவு வந்துவிடத்தும் தளராம நிக்கணும். ஊக்கமத்தோடு நிக்கணும். நீங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான், ஊக்கத்தோடு நிக்கணும். அது போலன்ற வார்த்தைங்க பயன்படுத்துறோம். இங்க வரக்கூடிய இணைப்பு சொல் தான் கேட்டிருக்காங்க. சிலபஸ்ல நமக்கு இணைப்பு சொல் இருக்கு. சோ அதனால இந்த திருக்குறள்ல அதை கொண்டு வந்துட்டேன். இப்படிதான் கேட்பாங்கன்றது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாமை நீங்கிவிடும். அதாவது உங்ககிட்ட இருக்குன்னு சொல்றது எது தெரியுமா, உடைமை ஊக்கம் தான். உங்ககிட்ட இருக்கு, உள்ளம் தான் உங்ககிட்ட உண்மையான சொத்து. மற்ற சொத்தெல்லாம் உங்ககிட்ட போயிடும். அதான் சொல்றாங்க, ஆக்கம் இழந்தோம் என்று அல்லார்க்கும் ஊக்கம் ஒரு வந்தம் கைத்துடையார்ன்றாங்க. அதாவது என்னன்னா, ஆக்கம் இழந்தேம் என்று அல்லார்வார்க்கு ஊக்கம் ஒரு வந்தம். ஊக்கம் வந்து உறுதியான ஒரு இதுதான். அப்ப ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு வந்தம் அப்படின்னா என்ன சார்ன்னு கேக்குறாங்க. ஒரு வந்தம், ஓகேங்களா, ஒரு வந்தம் என்பதன் பொருள் என்ன கேக்குறாங்க. ஒரு வந்தம் என்றால் உறுதியான என்ற பொருளுமா. ஒரு வந்தம் என்றால் உறுதியான என்ற பொருளை கொடுக்கும். ஆக்கம் அதர்வனாய் செல்லும் அசைவு இல்ல ஊக்கம் உடையான் உழை. இந்த இடத்துல உழை என்பதன் பொருள் தான் கேக்குறாங்க. உழை என்றால் இடம். நீங்க நம்ம டெஸ்ட் மெட்டீரியல் கொடுத்திருப்போம், திருக்குறள் தான் கொடுத்திருப்போம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கொஸ்டின் எடுத்திருப்பேன். ஸோ நோட் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. ஏன்னா கொஸ்டின் நம்மளை தாண்டி வரக்கூடாது, இல்லை, அதுக்காக தான். ஸோ உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்குன்றாங்க. வள்ளியம் என்றால் என்னன்னா, அந்த இடத்துல பெருமிதம் அப்படின்னு அர்த்தம். வள்ளியம் என்றால் பெருமிதம் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. அதாவது கொடுக்கறதால ஏற்படக்கூடிய, அது ஊக்கம் இல்லாதவர்கள் வந்து பார்த்தோன்னா, உள்ளம் இல்லாதவர்கள் எய்தார் உலகத்து வள்ளி மணிச்சிருக்கு அப்படின்னா, நாங்க வந்து பார்த்தோன்னா கொடுக்க, அதாவது வள்ளல் தன்மை கொண்டவங்க அப்படின்னு சொல்லி பெருமை கொள்ள முடியாதான், அதான் சொல்றாங்க. ஸோ லாஸ்ட் 100வது கொஸ்டின், பரியது குறுங்கொட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதான் குறின் அப்படின்னு வரும் இந்த திருக்குறள், ஓகேங்களா. ஆயினும் அப்படின்றது இது இணைப்பு சொல். இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய இணைப்பு சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆயினும் என்ற இணைப்பு சொல்ல பயன்படுத்துறோம், கரெக்டுங்களா.
ஸோ கரண்டா இப்போ நம்ம திருக்குறள் சார்ந்த 10 கேள்விகளும் பழமொழி சார்ந்த 90 கேள்வியும் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து கரண்ட் அஃபேர் இருக்கு. ஸோ கரண்ட் அஃபேர்ல ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கு, முடிச்சிடும் ஃபாஸ்டா. இது அக்டோபர் மந்த் 2025க்கான கரண்ட் அஃபேர். ஸோ இந்தியாவின் முதல் குழந்தை திருமணம் இல்லாத மாவட்டம் எதுன்னு கேட்கறாங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி. குழந்தை திருமணம், அதாவது குழந்தை திருமண தடை சட்டம் வந்து 2006 கொண்டு வந்திருப்பாங்க. அந்த தடை சட்டத்தை சிறப்பா செயல்படுத்திய ஒரு மாநிலமா பார்க்கப்படுது. எது அப்படின்னா சத்தீஸ்கர் இஸ் ரைட் ஆன்சர். சத்தீஸ்கர் ஆன்சர் சி இஸ் ரைட் ஆன்சர். சத்தீஸ்கர் இந்தியாவின் முதல் குழந்தைகள் இல்லாத மாவட்டமாக இந்த மாவட்டம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. சத்தீஸ்கர் இஸ் ரைட் ஆன்சர். சர்வதேச முதியோர் தினமாக எப்ப அனுசரிக்கப்படுது அப்படின்னா அக்டோபர் 1 வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச முதியோர் தினமா நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு வந்து இன்டர்நேஷனல் சிட்டிசன்ஷிப் டே, சீனியர் சிட்டிசன்ஸ் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நோட் பண்ணிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. அடுத்த கொஸ்டின், அதாவது பொருளாதார சுதந்திர குறியீடு, இன்டெக்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. இன்டெக்ஸ் ஆஃப் பொருளாதார சுதந்திர குறியீடு அப்படின்னா பொருளாதாரம்னா எக்கனாமிக், சுதந்திரம்னா ஃப்ரீடம். அப்போ பொருளாதார எக்கனாமிக் ஃப்ரீடம் இன்டெக்ஸ் 2025ல இந்தியாவோட இடம்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவோட இடம் 128வது இடம். 128வது இடம். 2025ஆம் ஆண்டு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வென்றவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. மருத்துவத்திற்காக நோபல் பரிசு வென்றவங்க யார் அப்படின்னா மேரி அண்ட் பிரெட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷிமோன் சகுஞ்சி அப்படின்னு சொல்றவங்க. இப்படின்னா வச்சுக்கலாமா, மேரி அப்படின்ற ஒருத்தரும் மேரி பிரெட். இப்ப மேரி கிறிஸ்மஸ் அன்னைக்கு நிறைய பேர் பிரெட் கேக் தருவாங்க. பிரெட் கேக் மேரி கிறிஸ்மஸ் அன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பிரெட் கேக் கொடுப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஷீமோன் அப்படின்ற ஒருத்தர் மேரி கிறிஸ்மஸ் அன்னைக்கு உங்களுக்கு பிரெட் கேக் கொடுத்தாரு. பிரெட் கேக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுங்க. அந்த பிரெட் கேக் சாப்பிட்டுதான் உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க, மருத்துவமனைக்கு போனீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, வேற ஆப்ஷனே இல்லை. ஏன்னா இது வந்து 3 பேர் வர்றதால கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும் நம்ம. ரொம்ப முக்கியம், சயின்ஸ்ல கவர் ஆயிடும் இதெல்லாம். ஓகேங்களா, ஸோ 2024 மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வென்றவர்கள் யார் அப்படின்னா ஷிமோன் அப்படின்றவரு மேரி கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு பிரெட் அப்படின்னு ஒன்று பிரெட்னு சொல்லக்கூடிய ஒரு கேக்கு கொடுத்தாரு. அது சாப்பிட்டதால ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, மருத்துவமனைக்கு போகணும். தமிழ்நாட்டில் 2வது பாகன் கிராமம் எங்கு திறக்கப்பட்டிருக்குன்றாங்க. பாகன் கிராமம், அது என்ன சார் பாகன் கிராமம்? ஓகேங்களா, முதல் பாகன் கிராமம் எங்க சார் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா முதல் பாகன் கிராமம் தெப்பக்காடு. 2வது பாகன்கள் யானைகளோட சம்பந்தப்பட்டது, யானைகளோட தொடர்புடையது. பாகன் கிராமம்னா யானைகள் பாதுகாக்கக்கூடிய ஒரு கிராமம் அப்படி எடுத்துக்கலாம். 2வது கோழிக்கமுத்தி அப்படின்ற ஒரு இடம் தான். இதுதான் ரைட் ஆன்சர்மா. கோழிக்கமுத்தி சார் ரைட் ஆன்சர். கோழிக்கமுத்தி அப்படின்றது ரைட் ஆன்சர். தமிழ்நாட்டில் 2வது பாகன் கிராமம் எங்கு திறக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா கோழிக்கமுத்தி அப்படின்ற இடத்தை நம்ம சுட்டி காட்டலாம். 2025ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு இயற்பியலுக்காக நோபல் பரிசு பெற்றவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. இயற்பியலுக்காக நோபல் பரிசு பெற்றவங்க கேட்டிருக்காங்க நமக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜான் கிளர்க். 2வது மைக்கேல் எச் டெவோரெட். அடுத்தது ஜான் எம் மார்டினிஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கிளர்க்கு, ரெட்டு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஓகேவா. இப்ப மார்டினிஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மார்னிங் வந்து கிளர்க் வந்து என்ன பண்ணணும், ரெட் வந்து டெவோரெட். ஆக்சுவலி எல்லாமே ஆன்சர் தான், இவன் அனைத்துமே ரைட் ஆன்சர் தான். இதுக்கும் 3 பேர் ஒரு டெல், இது 4வதுக்கும் இவர்கள் அனைவரும் ரைட் ஆன்சர். பட் இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றீங்க, எல்லாமே கரெக்டா தான். ஓகேங்களா, ஜான் கிளர்க் வருவார் இயற்பியலுக்காக, வந்து கிளர்க் ஒரு இயற்பியலுக்கு 3 பேர் வந்துருவாங்க. ஜான் கிளர்க்கு, ஸோ மார்டினிஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெவோரெட் வந்துருவாரு. டெவோரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல அவர் என்ன சொல்லுவாங்கன்னா டெவோரெட், RET DEVORET அப்படின்னு சொல்லுவாங்க. டெவோரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பாருங்க, வேதியியலுக்காக நோபல் பரிசு பெற்றவங்க அடுத்து கொடுத்துருக்காங்க. வேதியியலுக்காக நோபல் பரிசு பெற்றவங்க யார் அப்படின்னா சுசுமு ஆனர் தான். சுசுமு ரைட்டு தான், ஷார்ட்டா படி சுசுமு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட், ஃபுல் நேம் படிக்காத மறந்துடுவீங்க. சுசுமு, ரிச்சர்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உமர் எம் யாகி
யோகி பாபு ஞாபகம் வச்சுங்க. யோகி பாபு. உமர். 3 பேரும் இவர்கள் அனைவருமே ரைட் ஆன்சர் தான். ஓகேங்களா? டி இஸ் ரைட் ஆன்சர். சுசுமு கெடவா, அப்புறம் வந்து ரிச்சர்ட் ராப்சன் அண்ட் உமர் அண்ட் யாகி, இவங்க 3 பேரும் வந்துருவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டின் 4வது பல்லுறு பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட இடம் எதுன்னு கேக்குறாங்க. அது ஃபர்ஸ்ட் வந்து அரித்தப்பட்டி, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா காசம்பட்டி திண்டுக்கல், 3வது வந்து எலத்தூர் ஏரி, 4வது நாகமலை குன்றுகள். இது ஈரோடு மாவட்டத்தில் இருக்குமா? ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடியது இந்த நாகமலை குன்றுகள் அப்படின்றது ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, 2025ஆம் ஆண்டுக்கான இலக்கியத்திற்கு ஒருத்தருக்கு தான் கொடுத்தாங்க. ஈஸியா இருக்கும், அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இலக்கியத்திற்கு நோபல் பரிசு வாங்கினது யார் அப்படின்னா லாஸ்லோ கிராண்ட்ஸ்னா ஹார்கை அப்படின்றது, கை என்ற வார்த்தை வச்சுக்க, இலக்கியத்துக்கு கையில கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோ. லாஸ்லோ கிராஸ்னா ஹார்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டின் மிக நீளமான பாலம் எங்கு சார் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டிலே மிக நீளமான பாலம் எங்கு திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் மக்களே ஞாபகம் வச்சுங்க. கோயம்புத்தூர் பக்கம் தான் அப்படி தமிழ்நாட்டின் மிக நீளமான பாலம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. 2025ஆம் ஆண்டு அமைதி, இது வந்து பார்த்தா பீஸ்க்காக, ஓகே, அமைதிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எங்க நோபல் பரிசு கிடைச்சிருக்கு கேக்குறாங்க. அமைதிக்காக நோபல் பரிசு வாங்கினது யார் அப்படின்னா மரியா. ஓகேங்களா? மரியா கொரினா மர்ச்சாடோ, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைதிக்காக நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. மரியா கொரினா மச்சாடோ, ஓகேவா? மச்சான் அப்படின்னு வச்சு லாக் பண்ணிக்கோங்க. அமைதி. இந்தியாவின் முதல் சர்வதேச தர அலங்கார மீன் வர்த்தக மையம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நம்ம மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் வந்து தோல்வியுற்ற கொளத்தூர் தொகுதி தான் இதுக்கு ரைட்டான ஆன்சர். ஸ்டாலின் அவர்கள் தோத்தார்ல, அந்த ஏரி தான் இந்தியாவிலே அதான் முதல் இன்டர்நேஷனல் அலங்கார மீன். ஓகேங்களா? அலங்கார மீனா அந்த கலர் கலரா இருக்கும் பாத்தீங்களா, அதோடைய வர்த்தக மையம் அங்கதான் இருக்கு. ஓகேங்களா? அந்த அரண் இல்லம் அப்படின்ற திட்டத்தின் பயனாளிகள் யாருன்னு கேக்குறாங்க. அரண் இல்ல திட்டத்தின் பயனாளிகள் வந்து யாருன்னா திருநங்கைகள் தான் அந்த திட்டத்தினுடைய பயனாளிகளை நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு வாங்கினது யாருன்னு கேக்குறாங்க. பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு வாங்கினது யார் அப்படின்னா இவங்க எல்லாருமே தான் வாங்கினாங்க. யாருன்னா ஜோயல், பிலிப்ஸ், பீட்டர், இவங்க எல்லாருமே வாங்கியிருப்பாங்க. ஆக்சுவலி 3 பேரா இருக்கும், கொஞ்சம் சேஃபான பண்ணிக்கங்க, ஞாபகம் வச்சுங்க. ரிவிஷன் கொடுக்கலாம், நம்ம திரும்ப ரிவிஷன் கொடுப்போம், மறக்க வேண்டாம். ஓகேங்களா? சோ ஜோயல், பிலிப்ஸ் அண்ட் பீட்டர், இங்க 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க. சாதி கொலைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட ஆணையத்தின் தலைவர் யார்? சாதி கொலைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட ஆணையத்தின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னா கேஎன் பாஷம் தான் சரியான ஆன்சர். கேஎன் பாஷம் ரைட் ஆன்சர். உச்சநீதிமன்ற குழுவின் முதல் திருநங்கை உறுப்பினராக நியமிக்கப்பட்டது யாருன்னு கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம் இதான் நம்ம யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தோடைய டிஸ்கஷன் கிளாஸ் வந்து யூடியூப்ல போட்டிருப்பேன், பார்க்காதவங்க பாத்துருங்க. ஓகேங்களா? உச்சநீதிமன்ற குழுவின் முதல் திருநங்கை உறுப்பினர். உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு குழு இருக்கும், ஒரு கமிட்டி மாதிரி வச்சிட்டு இருப்பாங்க. அந்த குழுவுல மெம்பரா வந்து பாத்தீங்கன்னா முதல் திருநங்கையை உள்ள சேர்த்திருக்காங்க, அக்கை பத்மாஷாலி. ஓகேங்களா? இதுதான். ஓகேங்களா? ஹக்கை பத்மஷாலி அப்படின்னு நான் வச்சுக்கலாம் இந்த கொஸ்டின். அடுத்து பாருங்க, 17வது பாருங்க, சமூக நீதிக்கான 2025ஆம் ஆண்டு வைக்கம் விருது இருக்க பாத்தீங்கன்னா வைக்கம் விருது. இந்த வைக்கம் விருது யார் வாங்கினா தேன்மொழி சவுந்தரராஜன் அவங்களுக்காக கொடுக்கப்பட்டுச்சு. இந்த வைக்கம் விருது நோட் பண்ணீங்க, தேன்மொழி சவுந்தரராஜன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்தியாவின் முதல் தீவிர வறுமை இல்லாத மாநிலமாக அறிவிக்கப்பட்ட மாநிலம், அங்க வந்து தீவிர வறுமை கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மாநிலமும் அறிவிச்சுக்கிட்டாங்க. கேரளா இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, இந்தியாவின் 53வது தலைமை நீதிபதி யாருன்னு கேக்குறாங்க. இன்னைக்கு கூட நான் கிளாஸ் நடத்துற ஞாபகம் இருக்கா? இந்த தலைமை நீதிபதிகள்லாம் நியமிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அது ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா 126 நியமனம். இதை கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்தியாவுடைய 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் அவர்கள் இருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. போஷன் அபியான் பயனாளிகளுக்கான இலவச தொடர்பு எண். போஷன் அபியான் அப்படின்னா நீங்க சாப்பிடுறீங்களே, சத்துணவு திட்டம், மதியம் சாப்பிடுறீங்களே, அந்த திட்டத்துடைய பயனாளிகளுக்கு இலவச தொடர்பு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 1515 ரைட் ஆன்சர். நோட் பண்ணீங்க, கண்டிப்பா கேட்கலாம் அந்த கொஸ்டின். போஷன் அபியான் பயனாளிகளுக்கான இலவச தொடர்பு எண் வந்து பாத்தீங்கன்னா 1515 ரைட் ஆன்சர். லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரமாக என்ன வாரத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க? லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரமாக எந்த ஒரு வாரத்தை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அக்டோபர் 27 டு நவம்பர் 2. இதெல்லாம் வந்து பார்த்தா லஞ்ச ஒழிப்பு. நமக்கு சிலபஸ்ல வந்து ஊழல் அப்படின்ற டாபிக் இருக்குமா,
ஊழல் அப்படின்ற டாபிக் இருக்கு, நோட் பண்ணிக்கணும். அக்டோபர் 27 டு நவம்பர் 2 வரைக்கும் லஞ்ச ஒழிப்பு வாரமாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீதித்துறையோட பார்ட் 2 வீடியோ டிஸ்கஷன் லைவ்ல வரும், 10 மணிக்கு வரும். ஸோ நீங்க நாளைக்கு பாக்குறவங்க வந்து பாத்துக்கங்க. ஓகேங்களா? பிரதமர் தன் தானிய வேளாண் திட்டத்தின் இணைந்த மாவட்டங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நோட் பண்ணி, டிஃபரெண்டான கொஸ்டின். பிஎம் தன்தானிய வேளாண்மை திட்டம், இத்திட்டத்தில் இணைந்த மாவட்டங்கள் எவைன்னு கேட்கிறாங்க. மொத்தம் இந்தியா முழுக்க ஒரு 100 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அதுல தமிழ்நாட்டில இருந்து ஒரு 4 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்தாங்க. சிவகங்கை 1, ராமநாதபுரம் 1, தூத்துக்குடி 1, இன்னொன்று விருதுநகர். ஓகேங்களா? விருதுநகர். இந்த விருதுநகரை தேர்ந்தெடுத்தாங்க. பிரதமருடைய தன்தானிய வேளாண்மை திட்டத்தில் இணைந்த மாவட்டங்கள் எவன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் ஒரு 4 மாவட்டங்கள் இணைஞ்சிருப்பாங்க. தமிழ்நாட்டிலிருந்து 4 மாவட்டங்கள் இணைஞ்சது தேர்ந்தெடுத்தாங்க. அதுல சிவகங்கை 1, தூத்துக்குடி 1, ராமநாதபுரம் 1, விருதுநகர் 1. என்ன வச்சுங்க. அடுத்து எஸ்ஐஆர் என்பதுடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஐஆர் படிவம் போச்சுல, இது வந்து நமக்கு எலெக்ஷன் பேஸ் பண்ண கொஸ்டின். ஓகேங்களா? எலெக்ஷன் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். எஸ்ஐஆர் அப்படின்னா ஸ்பெஷல் அதாவது இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லுவாங்க. இஸ் ஆன்சர் வந்து பாம்பே. ஓகேங்களா? தமிழ்ல பார்க்காதீங்க, ஆங்கிலத்திலே பாத்துங்கம்மா. ஓகேவா? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அது. ஓகேங்களா? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது எட்டாவது மத்திய ஊதிய குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது போட்டாங்க. என்ன கமிஷன் அப்படின்னா பே கமிஷன் போட்டாங்க. 8வது பே கமிஷன். அந்த 8வது பே கமிஷனுடைய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சஞ்சனா பிரகாஷ் தேசாய். சஞ்சனா பிரகாஷ் தேசாய் அப்படின்றவர் தான் அமைக்கப்பட்டிருப்பாரு. ஆன்சர் வந்து நமக்கு இது ஏசி ரைட் ஆன்சர். சஞ்சனா பிரகாஷ் தேசாய். லாஸ்ட் கொஸ்டின். தேசிய ஒற்றுமை தினமாக நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அவருடைய பிறந்த நாள் என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் 31 இஸ் ரைட் ஆன்சர். அக்டோபர் 31 இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 31. ஸோ இப்பதான் நீங்க புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம என்ன பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ வேணுன்றவங்க தமிழ்லைன்ல ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ வரைக்கும் மொத்தம் வந்து 5 டெஸ்ட் நடந்திருக்கு. ஸோ அடுத்த டெஸ்ட் நடக்க போது நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸ்பிரஷனும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள டெலிகிராம் லிங்க் வச்சிருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணுங்க. இப்பதான் புதுசா இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.